refers for நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், நான் நடத்திருப்பேன். நார்மல்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு நான் சொன்னேன். எதுக்கு நார்மல்னு ஏன் பேருனா, நார்மல்னா பெர்பெண்டிகுலர். அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னா, இந்த பெர்பெண்டிகுலர் டு கான்டாக்ட். அந்த கான்டாக்ட் எப்படி இருக்கோ அந்த கான்டாக்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கான்டாக்ட் ஃபோர்ஸா சார் அப்படின்னா, எஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கான்டாக்ட். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் நம்ம. இதுவே எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? perpendicular to gravity downwards, downward. அப்ப செகண்ட் கேஸ்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கும் கான்டாக்ட் ஃபோர்ஸ்? ரைட் சைடு கீழ இருக்கும், அப்புறம் ரைட்ல இருக்கும். புரியல. மேல கீழ ரைட்ல இருக்கும். மேல கீழ ரைட்ல. மேல நார்மல் கீழ கிராவிட்டி, சைடுல வந்து நாம கொடுக்குற ஃபோர்ஸ். நான் கிராவிட்டி கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடையாது, சரியா? அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். I'm asking only contact force. சரி, ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு நான் சொல்றேன், இன்ன வரைக்கும் ஒன்னும் புரிஞ்சிருக்காது, இனிமே புரிய ஆரம்பிச்சோம், சரியா? நல்லா கவனிங்க. நான் கேட்டேன், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்ப இந்த கேஸ்ல இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இது ரெஸ்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இது மேல ஃபோர்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேஸையும் நான் என்ன கேட்டேன்னா, டைரக்ஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஐம் ஆஸ்கிங். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும் நான் கேட்குறத. டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் யார் மேலன்னு நான் முக்கியமான இப்போ நல்லா கொஸ்டின் கவனிங்கப்பா. கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் பிளாக். பிளாக் மேல இதான் கொஸ்டின் வச்சுக்கோ, சரி? இதான் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோ, சரியா? டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் பிளாக் இன் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த ரெண்டு கேஸ் ஆன் பிளாக் இஃப் அட் ரெஸ்ட். ஓகேங்களா? என்ன கேஸ்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேசஸ், ரெண்டு கேசஸ்லயுமே ரெஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன டைரக்ஷன்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன டைரக்ஷன் சொல்றீங்க? அப்வர்ட் சார். செகண்ட் கேஸ்ல அப்வர்ட், பேக்வர்ட், அப் அண்ட் லெஃப்ட் சார். பேக்வர்ட் சார். அப்வர்ட், அப் அண்ட் லெஃப்ட் சார். ஓகே, நான் பாப்போமா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும், லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? யாரு மேல ஃபோர்ஸ் கேக்குறாங்க? பிளாக் மேல கேக்குறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னா யாரை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? ஃப்ரீ பாடி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் யாரு மேல ஃபோர்ஸ் கேக்குறாங்களோ அவங்கள தனியா எடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம இங்க நான் சொல்லிடுறேன், பிளாக்கு மேல ஃபோர்ஸ் கேக்குறாங்க. அப்ப அந்த பிளாக்கை தனியா எடுத்து அந்த பிளாக்கு மேல எந்த ஃபோர்ஸை மட்டும்தான் கேட்குறாங்க. இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்னன்னா, தே ஆஸ்கிங் ஒன்லி கான்டாக்ட் ஃபோர்ஸ். வேற எந்த ஃபோர்ஸுமே கேட்கல அவங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு, இல்லை ஒரு இது வேற ஏதாவது தனியாக கேட்கலாம். அவன் வந்து ஒன்லி ஹி இஸ் ஆஸ்கிங் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நாட் ஆஸ்கிங் நெட் ஃபோர்ஸ் என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ, அப்படி கேட்கல அவங்க. ஒன்லி கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பிளாக்கை தனியாக எடுத்துட்டு அதில் கான்டாக்ட் ஃபோர்ஸை மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா டைரக்ஷன் தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வரைய போகிறோம். பிளாக்கை தனியாக எடுத்துடலாமா? பிளாக்கை நான் தனியாக எடுக்கிறேன். பிளாக்கை தனியாக எடுத்துட்டேன். பிளாக்கை மட்டும் தனியாக ஃப்ரீ பண்ணிட்டேன். ஃப்ரீ த பாடி ஃப்ரீ பண்ணிட்டேன். இப்போ இந்த பாடி மேலே கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறேன். கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா? சொல்லுங்கப்பா, இந்த பிளாக் மேல என்னென்ன கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் நீ இது வரைக்கும் வெயிட் என்னென்ன கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு? the gravity, கிராவிட்டி நான் கான்டாக்ட்.
The normal friction. The normal force, sir. Frictional force, plus force. Tension force. Tension, sir. டென்ஷன் கனெக்ஷன்ல வந்துடும், அதை விட்டுருங்க. கனெக்ஷன்ல வந்துடும், கனெக்டட் பாடிஸ். அப்போ இங்க நல்லா கவனிச்சுங்கப்பா. சாலிட் பாடி, நம்ம இது வரைக்கும் லிக்யூட பத்தி பார்க்கவே இல்லை, ஃப்ளூயிட பத்தி பார்க்கவே இல்லை. ஒன்லி நம்ம சாலிட் கான்டாக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சாலிடுனா ஒரு பிளாக்கு சாலிடு, ஃப்ளோரு சாலிடு. சாலிட் கான்டாக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐம் ஒன்லி ஆஸ்கிங் சாலிட் கான்டாக்ட் அப்போ என்னென்ன கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னா, there are only 2 கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், ஃபிரிக்ஷனல் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபிரிக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல, கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல, ஃபிரிக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல. சரியா? அப்ப 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இருக்கு, 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ், அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை யார் தருவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல, இந்த கேஸ்ல யார் தரா கான்டாக்ட் ஃபோர்ஸை? பிளாக் மேல நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அந்த பிளாக் மேல கான்டாக்ட் ஃபோர்ஸை யாரு தரா? இது பேரு வந்து இது பேரு ஃப்ளோரா? எஸ், இது பேர் ஃப்ளோர் சொல்லிக்கலாம், கிரவுண்ட் சொல்லிக்கலாம். ஓகே, ஃப்ளோர் தானா? வேற யாருமே இல்லையா? யாரெல்லாம் இல்லப்பா? யார் ஃப்ளூயிட் எல்லாம் நான் விட்டுட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தருவாங்க. கரெக்டாப்பா? ரொம்ப சிம்பிள். நீ ரொம்ப பெருசா யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த பிளாக்கோட யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த பிளாக்கோட யாரு இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளோர் தானே கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப அந்த ஃப்ளோர் தான் அந்த பிளாக் மேல ஃபோர்ஸ் கொடுக்க போகுது, கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்ப அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் நான் क्वेश्चनல கேட்டேன். ஓகேங்களா? அப்ப எந்த டைரக்ஷன்ல சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க சார், இது வந்து இப்போ நீங்க ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்படிதானப்பா? என்ன சர்ஃபேஸ் சொன்னோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன சர்ஃபேஸ் பாது? ரஃப் சர்ஃபேஸ். இதுவும் ரஃப் சர்ஃபேஸ். அப்ப சொல்லுங்க, இந்த ஃப்ளோர் தான் பிளாக் மேல கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. அதுதான் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கும்னு கேக்குறேன். அந்த ஃப்ளோர் அந்த பிளாக் மேல எந்த டைரக்ஷன்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்? அதான் क्वेश्चन. என்ன டைரக்ஷன்பா? பேக்வர்ட், அப்வர்ட். கான்டாக்ட்க்கு பெர்பெண்டிகுலரா அப்வர்ட். வெரி குட். சோ கான்டாக்ட் பெர்ஃபெக்ட்டா கான்டாக்ட்க்கு பெர்பெண்டிகுலரா, அப்படிதானப்பா? பெர்பெண்டிகுலரா. அப்போ ரெண்டு டைரக்ஷன்ல கொடுக்குதா? பிளாக் ரெண்டுமே ரெஸ்ட், 2 கேஸ்லயுமே ரெஸ்ட். சரி, கவனிங்க எல்லாரும். இது வரைக்கும் எல்லாமே சொன்னீங்க. இப்ப நான் சொல்றத நல்லா கவனிங்க. சரியா? ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் யார் தர போறான்னா, யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க தான். பிளாக் மேல யாரு கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா ஃப்ளோர் தான். அப்போ ஃப்ளோர் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸை கொடுக்க போறாப்ல. எந்த டைரக்ஷன் தான் கொஸ்டின். இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பேக்வேர்டுன்னு சொன்னீங்க. அது ஏன் அப்படின்னா, எல்லாரோட மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு? இந்த பிளாக் இந்த சைடு மூவ் ஆகுது. அப்படிதான் எல்லாரும் மைண்ட்லயே இருக்கும். ஏன் இந்த சைடு மூவ் ஆகக்கூடாதா? சரியா? சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த சைடு மூவ் ஆகுது, அதனால இந்த சைடு வந்து இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இது வந்து கான்டாக்ட் பெர்பெண்டிகுலர் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால 2 கான்டாக்ட் நிறைய பேர் சொன்னீங்க. இதுல ஒண்ணு தப்புப்பா. என்னன்னா, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இருக்காது. சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஏன் சார் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஃபோர்ஸ்ன்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா? அது வந்து நல்லா கவனிங்க. நார்மல் ஃபோர்ஸுங்கிறது இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கு, இந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன் பர்பெண்டிகுலரா இருக்குன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆட்டம்ஸ்லாம் மாலிகுல்ஸ்லாம் கான்டாக்ட்ல இருக்கும். அந்த கான்டாக்ட் இதோட அதுல உள்ள எலக்ட்ரானை இழுக்கும், எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், புரோட்டானை இழுக்கும். அந்த மாதிரி கான்டாக்ட்னால அந்த ஃபோர்ஸ் இருக்கும் நான் சொன்னேன். சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல ஏன் சார் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்ப வரும் தெரியுமா? எப்ப ஆக்ஷனுக்கு வருவார் தெரியுமா? சரிங்களா? எப்போ வந்து ஆக்ஷனுக்கு வருவாரு அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்பைடர் மேனா இருக்கட்டும், இல்ல சக்திமானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்பன்னா எப்பயாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது வராங்கல்ல, அந்த மாதிரி ஃபிரிக்ஷன் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. நம்ம இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, 2 பேருக்கு, யாருக்கும் பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் கான்டாக்ட் இருக்கு பாத்தியா? இந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆனா,
கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆனா இல்ல ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுது, அப்படி ட்ரை பண்ணா, அப்படி இல்லைன்னா ஸ்லிப் ஆனா, அப்பதான் the friction comes into action. அதாவது அவர் வருவார். சரியா? புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிளாக் ரெஸ்ட்லர், நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா, பிளாக் ரெஸ்ட்லர். சரிங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிளாக்கு, என் கை ரெண்டுமே பிளாக் இருங்க, யூ டேக் திஸ் பிளாக், இட்ஸ் வெரி ஈஸி. சரி, இது பிளாக். சரியா? இது பிளாக். இப்போ இந்த பிளர்ரா நினைக்கிறேன், நல்லா தெரியல, இது மேல இருக்கு என் பிளாக். சரிங்களா? இப்ப சொல்லுங்கப்பா, நான் எப்போ ஃப்ரிக்ஷன் கம்ஸ் இன்டு ஆக்ஷன், இந்த இப்ப கான்டாக்ட்ல 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த கான்டாக்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கோ, அந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப்பாக ட்ரை பண்ணாலோ இல்ல ஸ்லிப் ஆனாலும், இது பேர் தான் ஸ்லிப்பிங். இது பேர் ஸ்லிப்பிங், இப்படி வழுக்கிற மாதிரி இல்லை, வழுக்கு, ஸ்லிப்பிங், ஸ்லைடிங். இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பிங், ஸ்லைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல மூவிங் அப்படின்னு கூட வச்சுக்கோ. சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இப்ப சொல்லுங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த, நல்லா ஃபர்ஸ்ட் கேஸை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸை பார்த்தா உனக்கு அந்த பிளாக்கு ஸ்லிப் ஆகுதா இல்ல ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணுதா? எதுவுமே ஆகல, எதுவுமே ஸ்லிப்பும் ஆகல, ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணல. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஏன்னா எப்பவுமே நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதுவே அதை நகர்த்திக்க ட்ரை பண்ணணும் இல்லையா? வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்தா அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சொன்னோமா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே தான் இருக்கும், மூவிங்ல இருந்தா மூவிங்லயே தான் இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா யூனிஃபார்ம் மோஷன்ல தான் இருக்கும். எது வரைக்கும்னா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். இப்போ இத தள்ள யாராவது ட்ரை பண்றாங்கன்னா ட்ரையே பண்ணல. இதை அட்லீஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தை பீரோல தள்ளுதுன்னு வச்சுக்கேன், தள்ள முடியாது சீரியஸா. ஆனா தள்ள ட்ரை பண்ணது இல்லையா? தள்ள ட்ரை பண்ணது இல்லையா? அந்த ட்ரை கூட இங்க இல்ல. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல அது கூட இல்ல. கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப இங்க அந்த கான்டாக்ட் ஸ்லிப்பும் ஆகல, ஸ்லிப் ஆக ட்ரையும் பண்ணல, ஃபிரிக்ஷன் வராது. தட்ஸ் நோ ஃபிரிக்ஷன். சிம்பிள். புரிஞ்சுதா இல்லையா? தேர் இஸ் நோ ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸே இருக்கு. புரிஞ்சுதா? சார் எப்ப அப்ப ஏன் சார் ஸ்கூல், சொல் அப்ப ஏன் சார் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த கேட்கல, பிரேக் ஆயிட்டு. சொல்லி நீ சொல்ல வரதான் கேட்கணும். சரி, அததான், அதை எல்லாத்தையும் தயவு செய்து மறந்துரு, அழிச்சிரு. இந்த புரோட்டா அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் கோடு, எல்லா கோடையும் அழிச்சிரு. இப்ப புதுசா கோடு போடு, நான் சொல்றதை கேளு. சரியா? ஓகேங்களா? இப்ப அந்த ஃபிரிக்ஷனோட தியரி தான் இப்ப பார்க்க போறோம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்கப்பா, எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அந்த கான்டாக்ட், இப்ப வந்து இந்த பாரு, இந்த கான்டாக்ட், திஸ் கான்டாக்ட், இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கு, திஸ் இஸ் த கான்டாக்ட், திஸ் இஸ் த கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் ஸ்லிப் ஆனாலோ ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணாலோ கண்டிப்பா ஃபிரிக்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ஏன் சார் இப்ப இந்த கேஸ்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா, இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஆமா சார். அப்ப ரெஸ்ட்ல இருந்தா என்ன? அது மூவ் ஆகல. அப்ப அந்த கான்டாக்ட் அப்படியே தான் இருக்கு. சரி, அந்த கான்டாக்டை தள்ள யாராவது முயற்சிக்கிறாங்களா? இல்லையே, இல்லையே, அதுவும் இல்லையே. சரி, அதனால கண்டிப்பா இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காதியா? அப்போ ஒரே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான். என்னது? இந்த கான்டாக்ட். அது எப்பவுமே இருக்கும், அது எப்பவுமே கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நல்லா கவனிச்சுக்கப்பா, கேஸ் 1ல டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து, இங்க பாரு, நான் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் கண்ணா. ஐம் நாட் ஆஸ்கிங் டைரக்ஷன் ஆஃப் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஐம் நாட் ஆஸ்கிங் டைரக்ஷன் ஆஃப் parallel contact force. ஓகேவா? பர்பெண்டிகுலர் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நார்மல், ஃபிரிக்ஷன்ங்கிறது கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும். நல்லா யோசிச்சுங்க பாரு, இப்படி வரணுமா? சப்போஸ் ஃபிரிக்ஷன் இருந்தா அப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த கான்டாக்டுக்கு பேரலா வரக்கூடியது தான், அதாவது பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் ஃபிரிக்ஷன். பர்பெண்டிகுலர் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் அந்த நார்மல் ஃபோர்ஸ். என்ன புரியுதா? இப்போ கொஸ்டின்ல
கொஸ்டின்ல டைரக்ஷன் ஆஃப் நார்மல் கான்டாக்ட்னு சொன்னான்னு வச்சுக்கேன் சார், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லிடுவேன். கொஸ்டின்ல டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்றேன்னு வச்சுக்கேன், கான்டாக்டுக்கு பேரலல்ன்றேன். அடிச்சு சொல்லலாம், கான்டாக்டுக்கு பேரலா தான் இருக்கும், ஆல்வேஸ் பேரலல். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அது பேக்வேர்டா ஃப்ரண்டா அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதெல்லாம் அப்புறமா. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பேரலல் டு கான்டாக்ட். ரைட் டவுன், ரைட் டவுன். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல் வாட் டைப், என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேணா இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் பேரலல் டு கான்டாக்ட், ஆல்வேஸ் பேரலல் டு கான்டாக்ட். அதே மாதிரி நார்மல், அது பேர்லயே இருக்கு, ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு கான்டாக்ட். அதனாலதான் அவன் கொஸ்டின் அவன் அதை கேட்கவே இல்லை. எதை கேட்கல? டைரக்ஷன் ஆஃப் நார்மல் என்ன நீ சொல்லிடுவேன், அது கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலர். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் அது கான்டாக்டுக்கு பேரலல் அப்படின்றவர். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட்னு கேட்டிருக்கான். புரியுதுங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் சேர்ந்து டோட்டல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் கேட்கறாங்கன்னு அர்த்தம். ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருந்தா அப்ப மொத்தமா வர ரிசல்டன்ட் அது என்ன டைரக்ஷன்ல இருக்கும்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதோ? புரிஞ்சுதோ? கொஸ்டின் நல்லா கவனிக்கணுயா, சரியா? அப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட், ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இல்ல. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும்னா, டைரக்ஷன் ஆஃப் அந்த நெட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்பா? டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். அப்படிதானப்பா? அப்வர்ட் டைரக்ஷன். இப்போ செகண்ட் கேஸ் தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, தேர் இஸ் நோ கேஸ் ஒன்னுல there is no frictional force, there is no frictional force parallel to contact. ஷார்ட் எழுதிக்கிறேன், parallel to contact. ஏன் ஏன் இல்ல? ஏன் இல்ல? not trying to slip it. கான்டாக்ட் ஏன் சார் அப்படின்னா, due to ஓகேவா, that there is no, due to there is no slipping or tending to slipping and not riding rest. This is the correct word. இந்த no slipping க்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? no slipping க்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோ. there is no relative motion. ஸ்லைடிங் வார்த்தை சூப்பர் தான். there is no relative motion. அது என்ன relative motion? இப்போ நீ பிளாக் ஃப்ளோர்ல நின்னுட்டு பிளாக்க பாக்குறியா? நீங்க ஒரு நிமிஷம் एक मिनट. நீ அந்த ஃப்ளோர்ல நின்னுக்க, பிளாக்க பாரு, பிளாக் மூவ் ஆகுமா மூவ் ஆகாது? மூவ் ஆகும். கொஸ்டின்ல கொடுத்துட்டான் தெளிவா, கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துட்டான் பிளாக் ரெஸ்ட்னு. இப்போ நீ வந்து ஃப்ளோர்ல இருந்து பிளாக்க பாக்குற, அது எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல தானே இருக்கும். சரி, பிளாக்ல இருந்து ஃப்ளோரை பாக்குற, அது எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்ப ரெஸ்ட்லயே இருக்குன்னா அந்த கான்டாக்ட் இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ரிலேட்டிவ் மோஷனே இல்ல. அதுதான் நோ ஸ்லிப்பிங். நோ ஸ்லிப்பிங்னா நோ ரிலேட்டிவ் மோஷன். பிளாக்ல இருந்து ஃப்ளோரை பார்த்தா ஃப்ளோர் மூவ் ஆகல, ஃப்ளோர்ல இருந்து பிளாக்க பார்த்தா பிளாக் மூவ் ஆகல. there is no relative motion, there is no slipping. அதே மாதிரி தான் tending to relative motion, அதுதான். அதையே நீங்க எழுதிக்கலாம் அதே மாதிரி. எப்படி? there is no ஓகேவா? என்னது என்ன பண்ணிக்கலாம்? tending relative motion. ஓகேவா? அதாவது ட்ரையும் பண்ணல, ரிலேட்டிவா மூவ் ஆக ட்ரையும் பண்ணல. சரிங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இன்னொன்று ஓகேவா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ளார இறங்கி சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ இந்த கேஸ்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படிதானே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 0. ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லவா? நல்லா கொஞ்சம். எப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 0வா இருக்கும்னா, எப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 0வா இருக்குன்னா, இஃப் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் without any external force parallel to contact.
சரியான வார்த்தை. எழுதியிருக்கிறதெல்லாம் எழுதியிருக்க எல்லா வார்த்தையுமே பயங்கரமான வேர்டிங்ஸ். எங்கேயுமே நீ தேட முடியாது பார்த்துக்கோ. இந்த புக்லயும் நீ தேட முடியாது. எழுதி வச்சுக்க தயவு செய்து. If object addressed without any external force, without any external force, wording நல்லா கவனிக்கணும் சார். Why I'm always stating parallel to contact? Friction வரும்போது மட்டும். Because frictional force is a parallel contact force. அப்போ parallel யாராவது மூவ் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னா ஒரு எறும்பு கூட ட்ரை பண்ணல. There is no person to மூவ் பண்ண ட்ரை பண்ணல. அப்போ எப்பெல்லாம் கான்டாக்டுக்கு பேரலா ஸ்டூடெண்ட்ஸ், எப்பெல்லாம் கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸே இல்லையோ அப்பெல்லாம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவாயிடும்? ஜீரோ. நீ ஒரு டயக்ராம பாக்குற, யூ see the diagram, நீ டயக்ராம பாக்குற, அந்த டயக்ராம்ல அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஏதாவது ஃபோர்ஸே இல்லைன்னா கண்டிப்பா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜீரோ. அண்ட் ரெஸ்ட்ல இருக்கணும். ரெஸ்ட்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்யா? அந்த வார்த்தையை விட்டுறாரு நீ பாட்டுக்க. அந்த வார்த்தையை விட்டுறாரு. ஓகேங்களா? எப்ப ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸே இருக்காது சொல்லுங்க பாப்போம். And there is no parallel force. Sir, no slipping, sir. No slipping. வேற block rest அவ்வளவுதானா? No relative motion. No relative motion. Block rest without any No parallel force acting. That is no parallel. யாருக்கு parallel? Parallel to contact. கான்டாக்டுக்கு பேரலா ஏதாவது ஃபோர்ஸ். இப்போ இனிமே இவ்வளவு கதையெல்லாம் வேணாம். இப்போ டயக்ராம் பாக்குறியா? ஃபர்ஸ்ட் கேஸ பாக்குற. பிளாக் ரெஸ்ட்ல இருக்கா இல்லையா? பிளாக் ரெஸ்ட்ல இருக்கா இல்லையா? கொஸ்டின்ல கொடுத்துட்டானா? கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எஸ் சார். பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? இந்த இருக்கு கான்டாக்ட். இந்த கான்டாக்டுக்கு பேரலா வெளியில இருந்து யாராவது ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களா? இதான் கான்டாக்ட்னு வச்சுக்கோப்பா. கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லையே. கண்ணு தெரியலையா? எல்லாரும் கண்ணு தெரியல. இந்த கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஃபோர்ஸுமே இல்ல அப்படின்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஆயிடும்? அப்ப செகண்ட் கேஸ்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜீரோ வருமா? ஜீரோ வராதா? செகண்ட் கேஸ்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜீரோ வராது. வருமா? ஜீரோ வருமா? வராது. அப்ப வராது. கரெக்டாப்பா? வராது. ஏன் வராது அப்படின்னா, ஏன் வராதுன்னு சொன்னீங்கன்னா, சார் உனக்கு கண்ணு தெரியாதா சார்? நீங்க பாருங்க சார், நல்லா கவனிங்க. இதுதான் கான்டாக்ட். இந்த இடத்துல தான் கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ இந்த கான்டாக்டுக்கு இந்த ஃபோர்ஸ் பேரலா இருக்கா என்ன? எஸ் சார். அப்போ கான்டாக்டுக்கு பேரலா இருக்கு. அப்பனா கண்டிப்பா என்ன அப்பனா இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு அர்த்தம். அந்த பிளாக்க வாடா அப்படின்னு ஸ்லிப்பிங் ஆகுதா? ஸ்லிப்பிங் ஆகலையா? ஏன்னா அவன் தெளிவா ரெண்டு கேஸ்லயுமே சொல்லிட்டான், ரெஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் கேஸ் அது அந்த கான்டாக்ட் ரெஸ்ட்லயும் இருக்கு, சரிங்களாப்பா? அதை யாராவது ட்ரையும் பண்ணல, மூவ் பண்ண. ஆனா செகண்ட் கேஸ்ல நம்ம ட்ரை பண்றோம், அப்படியும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ நான் சொன்னேன் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ஷனுக்கு வரும் அப்படின்னா, அந்த அந்த கான்டாக்ட் வந்து ஸ்லிப் ஆனாலோ இல்ல ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணாலோ அப்படின்னு. அப்போ இவர் வந்து ட்ரை பண்றாரு, கரெக்டா? அப்ப ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன கரெக்ட். அப்ப நீ இனிமே என்ன சொல்லிடக்கூடாது தெரியுமா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, காமனா ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, எப்ப ரெஸ்ட்ல இருந்தா என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி இருக்குது, சரியா சார்? ரெஸ்ட்ல இருக்கு, அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கணும். இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ ஃபிரிக்ஷன் இருக்காது சார். அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ ஃபிரிக்ஷன் இருக்கும் சார். அவ்வளவுதான்ப்பா. கிளியர்? கிளியர் கிளியர் கிளியர். அப்போ செகண்ட் கேஸ்க்கு வரோம் இப்போ, சரியா? இப்போ வரோம் செகண்ட் கேஸ்க்கு. என்னையா இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்ல ஏதாவது கஷ்டமா இருக்கா? இப்ப நல்லா கவனிச்சுங்க, சரியா? இப்ப நமக்கு செகண்ட் கேஸ் நல்லா கவனிங்க. இங்க இருக்கு ஃப்ளோரு, ஓகேங்களா? இது நமக்கு பிளாக். இப்ப இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க 10 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இப்போ
நான் கொஸ்டின் வந்து அந்த பிளாக் மேல கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கேட்டிருந்தேன். அப்ப அந்த பிளாக்கை தனியா எடுத்து வரைஞ்சிடணும். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக்கை தனியா எடுத்துட்டு ஒன்லி கான்டாக்ட் ஃபோர்ஸை மட்டும் வரைஞ்சா போதும். சரிங்களா? இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரைய போறேன். கண்டிப்பா ஒரு கான்டாக்ட் எப்பவுமே இருக்கும். கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்கும். அது என்ன பேரு? எப்பவுமே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்குமே. இத பாருங்க, இந்த கான்டாக்ட்க்கு பர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். இது யாருன்னா பிளாக் மேல ஃப்ளோர் தருது. கரெக்டாப்பா? ஏன்னா பிளாக்கும் ஃப்ளோர் தான் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ அந்த பிளாக் மேல யார் தருதுன்னா ஃப்ளோர் தருது. இது பர்பெண்டிகுலரா. இப்போ இந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சிட்டோம். இந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சிட்டோம். கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கான்டாக்டுக்குள்ள இந்த கான்டாக்ட் இந்த இவங்க 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களா, அவனுக்கு பொறுக்கல. இந்த கான்டாக்டை வந்து அவன் என்ன பண்ண பாக்குறான், அந்த கான்டாக்டை வந்து இழுக்க பாக்குறான். கான்டாக்ட் இருக்க அவனுக்கு இழுக்க வரான். அந்த கான்டாக்டை ட்ரை பண்றான். ஆனா வரவே இல்லை, ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்படியும் அதை மூவ் பண்ண முடியல. ஆனா ட்ரை பண்றான். அப்ப ட்ரை பண்ணும் போதுதான் நான் சொன்னேன், கண்டிப்பா நீ யோசிச்சு பாருப்பா. நீ இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்துருக்க, அப்படியும் மூவ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? நீ யோசி. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீ வந்து அதை ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற, அந்த பக்கம் ஆப்ஜெக்ட் வரவே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த பக்கம் யாரோ இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? அந்த யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த தடுக்கிற ஆள் தான் அந்த இடத்துல ஃபிரிக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பக்கம் 10, இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த வரைஞ்சல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த இது எவ்வளவு? ஏன் 10 நியூட்டன் இருக்கும் அப்படின்னா நீ கொடுத்தோ அது மூவ் ஆகலைல்ல. அப்பனா நீ எவ்வளவு கொடுத்தியோ அதுக்கு ஈக்குவலா கொடுத்தா தானே இப்ப மூவ் ஆகாம இருக்கும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். சரிங்களா? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். இப்போ இது parallel contact force, இது perpendicular contact force. ஓகேங்களா? perpendicular contact. இப்போ வேணா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த m வந்து வேணா 1 kg எடுத்துப்போமே, ஈஸியா போயிடும். m வேணா 1 kg எடுத்துப்போம். அப்போ 1 kg நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் எது இங்க பாருங்க. நார்மல் ஃபோர்ஸ் வந்து mg க்கு ஈக்குவலா இருக்குமா? வச்சிருப்போம். வந்து 1, g யோட வேல்யூ 10. அப்ப 10 நியூட்டனாப்பா வச்சுக்கலாமா? அப்ப இதுவும் 10 நியூட்டன். அப்ப 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம சொன்னோம். கண்டிப்பா 2 கான்டாக்ட் ஃபோர்ஸுமே இருக்கு. ஏன் இது 10க்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்குனாலே கண்டிப்பா இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும். ஏன்னா அது மூவ் ஆகலையே. அப்ப நீ 2 கொடுத்தீங்கன்னா 2 நியூட்டன் ஃபிரிக்ஷன் இருக்கும், 3 கொடுத்தீங்கன்னா 3 நியூட்டன் ஃபிரிக்ஷன் இருக்கும். 4 ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஃபிரிக்ஷனுக்கு பேரு தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். என்ன ஃபிரிக்ஷன் பா? ஃபிரிக்ஷன்யா? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகேவா? சரி சார், அதை பார்ப்போம். டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் நடத்த பாருங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? டைரக்ஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ நீ எதை சொல்லுவ சார்? பேக்வேர்டும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு, அப்படி சொல்லக்கூடாதுல்ல. 2 டைரக்ஷனாவே ஒண்ணுதான். 2 டைரக்ஷன் சொல்லக்கூடாது. அப்போ இப்போ எந்த டைரக்ஷன்ல சார் இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் சொல்றேன் கவனி. இந்த பக்கம் 10 நியூட்டன் இருக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன் இருக்கு. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா, ஓகேவா, பேரலோகிராம்ல டெய்லு ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ பேரலோகிராம் இதுக்கு பேரலா வரைஞ்சிட்டு டயக்னல்ல இருந்து வரையணுமாப்பா? டயக்னல்ல இருந்து வரையணும். இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். நான் சொல்லியிருக்கேன் 10 இருந்து அது 2க்கும் 90 டிகிரி இருந்ததுன்னா 10√2ன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நியூட்டன். அதனால வெக்டார்ஸ் படிச்சவங்களுக்கு அப்படி லட்டு மாதிரி தெரியும் சார். 10 90 டிகிரியா, 10√2 அப்படின்னு தெரியும். இப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் இருந்தா சரியாப்பா, ஈக்குவல் ஃபோர்ஸ் இருந்தா இந்த 2 ஃபோர்ஸுக்கும் எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அதை பாதியா டிவைட் பண்ணும். 90 டிகிரி இருக்கா, அப்போ இது எவ்வளவு இருக்கும்னா 40 டிகிரி. அப்போ இந்த கொஸ்டின்ல செகண்ட் கேஸ்ல therefore direction of contact force
பர்பண்டிகுலரா இல்ல, பேரலா இல்ல. அப்போ என்ன டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 45 டிகிரி வித் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் ஃபோர்ஸ். கரெக்டாப்பா? நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து 45 டிகிரி திசையில, இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இங்க பாரு, நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து 45 டிகிரி திசையில, இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து 45 டிகிரி திசையில கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாப்பா? அப்போ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒரே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இருந்தது, அதனால டோட்டல் ஃபோர்ஸும் மேலதான். ரெண்டாவது கேஸ்ல 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்குன்னு தெரியணும்னா நீ வெக்டார்ஸ் படிச்சுக்கணும். யாரெல்லாம் வெக்டார்ஸை பத்தி தெரியாத ஆளுங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப நான் சொன்னது புரியாது. அப்ப நீ வெக்டார்ஸை தெளிவா படிக்கணும். யாரெல்லாம் புதுசா இருக்கீங்க இல்ல ஏதாவது தெரியலன்னா வெக்டார்ஸ்ல அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஆமா, அந்த வெக்டார்ஸ்ல அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸை பாருங்க. கண்டிப்பா நான் சொன்னது ஈஸியா புரியும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும். 10 10 ரூட் அது 45 டிகிரில இருக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிருவீங்களா? கரெக்டாப்பா? அப்ப நீங்க கொஸ்டினை தெளிவா பார்க்கணும். இப்ப கொஸ்டினை கேக்குறாங்க டைரக்ஷன் ஆஃப் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலர். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அது கான்டாக்டுக்கு பேரலா. சரியா? டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு கேக்குறானா அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் கேக்குறான்னு அர்த்தம். டோட்டல் கான்டாக்ட். ஓகேவா? ரிசல்டன்ட் என்ன புரியுதா? ஓகே, கிளியர். இப்ப நமக்கு இது வரைக்கும் ஓகே. பட் இத முதல்ல ஃபர்ஸ்ட் இத பத்தி பேசுவாங்கல்ல, டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, என்னையா இது, நான் வந்து சரி இது இப்படி இருக்கு, இதை நான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி இதை நான் வந்து இந்த ஃபோர்ஸுமே இந்த டைரக்ஷன்ல இல்லை, அதனால அது வந்து மூவ் ஆகலை. சரி, என்னையா நான் ஃபோர்ஸ் கொடுத்தும் மூவ் ஆக மாட்டுதே, என்னையா காரணம்னு யோசிக்கிறாங்க. ஃபோர்ஸ் கொடுத்தும் மூவ் ஆக மாட்டுதே, எவன்டா கண்ணுக்கே தெரியல, எவன்டா அங்கிட்டு எவனுமே இல்லை, ஆனாலும் அது மூவ் ஆகலையே, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. சரியா? அந்த யோசனை தான் அந்த ஃப்ரிக்ஷன்ங்கிற ஒரு டாபிக்கை கொண்டு வருது. அதுக்கு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு 2 தியரி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளாசிக்கல் தியரி, பட் அது வந்து கிளாசிக்கல் தியரி வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாங்களே அந்த கலீலியோ இவங்க சொன்ன மாதிரி, நம்ம கொள்ளுதாத்தா அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் தியரி தான் செம பர்ஃபெக்டா, இதுதான் ரீசன், இதனாலதான் அது வந்து மூவ் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 தியரி பத்தி நான் சும்மா ஒரு சொல்ல போறேன். பட் அது எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட மாதிரிலாம் இல்லை. பட் நமக்கு அந்த நாலேஜ் வேணும். அது எப்படி அதை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு, ஃபிக்ஷன்ங்கிற ஒன்றை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப இதுல தேர்ட் கேஸ்ல, இங்க இருக்குல்ல தேர்ட்ல, 5th கேஸ்ல பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ எந்த டைரக்ஷன்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும், இல்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்கா? ஃபோர்ஸ் இருக்கா சார்? சார் சார் பிளாக் வந்து டெஸ்ட்ல இருக்கனால ஸ்லிப் ஆகாது சார், அதனால இருக்காது சார். இருக்காது. ட்ரை பண்ணி இருக்கா சார்? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, கவனிக்கலாமா? நிறைய பேர் சொன்னீங்க, சில பேர் கரெக்டா கூட சொன்னீங்க, வெரி குட். சரியா? இப்போ நமக்கு பார்க்க அந்த பிளாக்கு ரெஸ்ட்ல இருக்கு. நம்ம சார் சொன்னாரு நீ டயக்ராம பாரு, டயக்ராம பார்த்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்ப இருக்காதுன்னா கான்டாக்ட் எங்க இருக்குன்னு பாரு, அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஒரு ஐடியா, நான் வந்து டயக்ராம் பார்த்து சொல்றதுக்கு ஒரு ஐடியா. பட் ரியல் மீனிங் நான் சொன்ன முன்னாடியே அந்த அது வந்து ஸ்லிப் ஆனாலோ இல்ல ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணாலோ அங்க கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது ரெண்டுமே இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? சரி, இது ஒண்ணு. நீ யோசிச்சு பாரு, அது ஸ்லிப் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணதுனாலும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அது ரெண்டுமே இங்க இல்ல. இப்ப டயக்ராம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. முதல்ல கான்டாக்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும்.
கான்டாக்ட் எப்படின்னு பார்ப்போமா? கான்டாக்ட் இப்படி இருக்காப்பா, இதானே கான்டாக்ட். இப்படி போய் வரைய முடியாது என்னால. அது தொட்டிருக்க இடத்த தான் நான் வரைய முடியும். இந்த இடத்துல தான் அது கான்டாக்ட்ல இருக்கு, தொட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சார் ஒண்ணுமே தெரியலையே சார், ஒண்ணுமே தெரியலையே சார் அப்படின்னா இல்ல சார் இருக்கு. சரியா? இருக்கு. அதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம். என்னையானுங்க மறந்துட்டாங்களே. நான் முன்னாடியே சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்ட் இதுல இந்த இடத்துல இப்போ பிளாக் இருக்கு, ஓகேவா? இது நான் ஸ்மூத்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்போ. இப்ப ஆனா இப்ப ரஃப் இருந்தாலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஃப் இருந்துட்டாலே ஃப்ரிக்ஷன் வந்து சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல ரஃப் இருந்ததா அதனால ஃப்ரிக்ஷன் இருந்ததா? இல்ல, ஃப்ரிக்ஷன் இருக்கு, அது ஆக்ஷனுக்கு வரல, அவ்வளவுதான், அப்படி சொல்லலாம். சரியா? அதனால இப்ப இந்த இடத்துல இது ரஃப் சர்ஃபேஸ் தான், எல்லாமே ரஃப் தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்தேன், ஸ்மூத் வந்து சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த பிளாக் மேல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா நான் தனியா வரைஞ்சேன். கண்டிப்பா எல்லாரும் உங்க ஸ்கூல்லயோ எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, இல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் விடுங்க. என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா 2 ஃபோர்ஸ் தான் இதுல ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து இப்போ மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும், எம்ஜி. இன்னொன்று கான்டாக்டுக்கு, இந்த மாதிரி இதான் கான்டாக்ட், இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸ் தான் ஸ்மூத்தா இருந்தா. இப்போ இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தியா, நான் சொன்னேன்னா இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் இப்படி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா? இப்போ இந்த டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதா? இப்போ இந்த ஃபோர்ஸோட தாக்கம், இதோட இம்பாக்ட் பேரலா இருக்குமான்னா கண்டிப்பா இருக்கும். சரியா? இங்க பாரு, ஏன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவா, இந்த ஆங்கிள் 90யா, இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவா. அப்ப நான் இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நல்லா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அப்ப இந்த ஆங்கிள் வந்து தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கும்போது அப்போ இந்த எம்ஜியோட தாக்கம் இந்த பக்கம் இருக்கும். அதுதான் தீட்டா டச்ல இல்ல, அதனால இது எம்ஜி சைன் தீட்டா. இது தீட்டா டச்ல இருக்கு, இது எம்ஜி கான்ஸ். இப்படி பிரிச்சுட்டீங்கன்னா இதுக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இது இருக்கா? அப்போ இப்ப டயக்ராம தெளிவா பாரு. இப்ப நம்ம கேஸுக்கு வா. இந்த இந்த இதுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஃபோர்ஸ் இருக்கு கான்டாக்ட் பேரலா? எம்ஜி சைன். ஆமா, அப்போ எம்ஜி சைன் தீட்டான்னு இருக்கு. அப்போ இந்த எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் அந்த பிளாக்க கீழே இழுக்க பாக்குதா? கீழே இழுக்க பாக்குமா இல்லையா? அந்த எம்ஜி சைன் தீட்டா அந்த பிளாக்க கீழே இழுக்க பாக்கும். ஆனா கீழே இழுக்க பாக்குதா? क्वेश्चनல என்ன கொடுத்துட்டா? கீழே இழுக்க பாக்குது, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அப்ப யாரு அத இழுக்க பாக்குறத தடுத்தா? யாரு? ஃப்ரிக்ஷன். அப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஃப்ரிக்ஷன்? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குமா ஃப்ரிக்ஷன்? எவ்வளவு இருக்கும்? mg sin θ. ஏன்னா இது எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அதுவும் இருக்கும், சொன்னோமா? அப்பதான் அது ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ ஒரு டயக்ராம், அப்போ இப்ப ஃபைனலா ஒரு ஐடியா, ஒரு பிளாக் ரெஸ்ட்ல இருந்துட்டாலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ரெஸ்ட்ல இருந்து கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டயக்ராம பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸே இல்ல, ஃபோர்ஸ் வரையல, கொஸ்டின்ல ஃபோர்ஸை வரையல, அதனால ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின்ல டயக்ராம பார்க்குறோம், இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் பேரலா வரையல தான், ஆனா ஃபோர்ஸ் இருக்கு. யாரோட ஃபோர்ஸ்னா எம்ஜியோட காம்போனன்ட், எம்ஜி சைன் தீட்டா. அப்பனா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். கிளியரா? என்னப்பா மைனஸ்? அதுதான் டைரக்ஷன் நான் வரைஞ்சிட்டேனே. மைனஸ் எதுக்கு போடுற? அது எந்த பக்கம் இருக்குன்னு சொல்றதுக்கு. நான் அந்த டைரக்ஷனே வரைஞ்சிட்டேனே, அப்புறம் எதுக்கு போட்டுட்டு நான் மேக்னிட்யூட் மட்டும் எழுதுனா போதும். டைரக்ஷன் இப்ப நீ எழுதுறேன்னு வச்சுக்கோப்பா, இப்ப எழுதி காட்டுற ஒருத்தவங்கள்ட்ட ஒரு லீஃப் ஆன் டெரிவேஷனா எழுதுறேன்னா இந்த டைரக்ஷன்ல பிளஸ், இந்த டைரக்ஷன்ல மைனஸ் அப்படின்னு நீ எழுதும் போது இங்க எழுதிக்கலாம். நீ மைனஸ் எம்ஜி சைன் நீங்க எழுதிக்கலாம். நீ ஒரு கொஸ்டின்ல நீ டைரக்ஷனே வரைஞ்சு காட்டுற, அப்ப மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இந்த மாதிரி வரைஞ்சு காட்டிட்ட புரியுதா? ஓகேப்பா. என்னப்பா இது நம்ம வந்து தீட்டாவோட டைரக்ஷன் சொல்லிக்கலாம் சார். இது டைரக்ஷன் ஆஃப் தீட்டா. இந்த டைரக்ஷன் ஆஃப் தீட்டானா புரியலையே. இந்த டைரக்ஷன் ஆஃப் தீட்டானா நம்ம ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் வந்து
ஹீட்டோட டைரக்ஷன் சொல்லிக்கலாங்க சார், ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்கு. இந்த டீட்டாவோட டைரக்ஷன்னா இந்த இந்த ஆங்கிள் சொல்றீங்களா? இங்க இருந்து இந்த இங்க கரெக்ட் தான். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ பொறுத்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட் தான். இந்த டைரக்ஷன்ல அப்வர்டா இருக்குமா டவுன்வர்டா இருக்குமான்னு பார்க்கணும். இது அப்ப அப்வர்டா. ஓகேப்பா, அப்வர்டா. அது கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க. ம் ஸ்டார்டிங்ல வந்து ஆனா நீங்க கிராவிடேஷன் கன்சிடர் பண்ண கூடாதுன்னு எம்மா, நான் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். சரியா? பிச்சு போடுவேன் வீட்டுக்கு வந்து. கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ஐ எம் நாட் ஆஸ்கிங் டைரக்ஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஆஸ்கிங் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா. கொஸ்டின் நல்லா கவனிக்கணுமா? அந்த கொஸ்டின் வேற, இந்த கொஸ்டின் வேற. அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டேன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டேன். இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையான்னு கேட்டேன். அப்ப ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னா நீ அதுக்கு என்ன பார்க்கணும்னா சொன்னேன், அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்குமா நீ பார்க்கணும். கொஸ்டின் புரியுதாமா? கொஸ்டின் நல்லா கவனிக்கணுமா? ஐம் ஆஸ்கிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கேட்டோம். இந்த கொஸ்டின்ல அது கேட்கல, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டேன். புரியுதாமா? கொஸ்டின் புரியுதாமா நான் சொல்றது? அப்ப ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையான்னு உனக்கு தெரியணும்னா நீ முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு. புரியுதா? அததான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? புரியுதா? அதுக்கு அப்ப நீங்க இந்த ரெண்டாவது கேஸ்ல இருக்கீங்களா, இப்ப நீங்க இந்த ரெண்டாவது கேஸ் இருக்குல்ல, இப்போ நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எடுக்கக்கூடாதுன்னா அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை மட்டும் கேட்டதுனாலமா. ஓகேவா? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கான்னு முதல்ல தெரியணும்ல, அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த கொஸ்டின்லாம் வரணும். அப்பனா நீங்க ஏன் இந்த ஃபோர்ஸ் எடுத்தீங்க? 10 நியூட்டன் எடுத்து ரெண்டாவது கேஸ்ல நிறைய பண்ணீங்கல்ல. புரியுதாமா? அதனால கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? நல்லா ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா, பார்த்துக்க. சரி, ஓகே தானே? கிளியரா? இப்போ இது வரைக்கும் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்றேன் பாரு. உன் மைண்ட்ல இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன சொன்னான்னு தெரியல, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்கணும். கான்டாக்ட் இருந்துட்டாலே கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். யாரு மேல சார் அப்படின்னா, இப்போ ஃப்ளோரு பிளாக் மேல, ஃப்ளோரு பிளாக் கான்டாக்ட்ல இருக்குன்னா ஃப்ளோரு பிளாக் மேல கொடுக்கும். அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல பிளாக்கும் ஃப்ளோர் மேல கொடுக்கும். அதை மறந்துடாது. எப்ப பார்த்தாலும் பிளாக் மட்டும் தான் வளைஞ்சிட்டு இருக்கும். புரியுதா? ஃப்ளோர் மேலேயும் ஃபோர்ஸ் இருக்கும். என்ன புரியுதா? புரியுதா இல்லையா? சரியா? எப்ப பார்த்தாலும் பிளாக் மட்டும் தான் வளைஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஃப்ளோ அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை கொடுக்குற ஆள் யாருன்னா யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ளோரும் பிளாக்கும் கான்டாக்ட்ல இருக்குன்னா ஃப்ளோர் கொடுத்துச்சு. அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல பிளாக்கும் ஃப்ளோர் மேல கொடுக்கும். அது மறந்துடாது. சரியா? அது பின்னாடி பார்ப்போம். அண்ட் அனதர் ஒன் அது ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், அப்போ வந்து கான்டாக்ட்ல இருந்தா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். there are two types of contact forces. there are two types of contact forces. ஒன்னு அந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா அது நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எப்ப பார்த்தாலும் மேல வரையக்கூடாதியா, கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா வரையணும். அதுதான் நார்மல் கான்டாக்ட். நம்பர் 1. இன்னொரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த கான்டாக்டுக்கு பேரலா. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன? அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்ன? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். now what is frictional force னு கேக்குறான்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுத வேண்டிய முதல் லைன் என்ன தெரியுமா? it is the parallel component of contact force. அப்படிதானப்பா? கான்டாக்ட் ஃபோர்ஸோட parallel component தான் அந்த parallel component ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன ஃபோர்ஸ்? என்ன ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, டோட்டல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, டோட்டல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த டோட்டலோட parallel component தான் frictional force. ஓகே? ஓகேப்பா? parallel contact force very important. It is a parallel component of contact force. That is called frictional force. Okay sir. இது ஓகே. அப்ப ரெண்டு டைப் ஆஃப் எஸ் சார். ஏன் சார் parallel component of contact force வெறும் parallel contact forceனாவே டைரக்டா சொல்லலாம்? கரெக்ட் தான் யா. வெயிட் நான் சொல்றேன் பாரு. இப்போ எனக்கு இந்த கேஸ்ல நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஒன்னு நார்மல் ஃபோர்ஸ் பார்த்தோம், இன்னொன்னு இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க. இது ரெண்டுக்குனால டோட்டல் ஃபோர்ஸுக்கு வந்துச்சா ரிசல்டன்ட்? இதுதான் இந்த டோட்டல் கான்டாக்ட். இதுதான் இந்த டோட்டல் கான்டாக்ட். நான் இதான் கான்டாக்ட்னு சொல்லுவேன், வெறும் கான்டாக்ட்னு சொல்லுவேன், வெறும் கான்டாக்ட். அப்ப இந்த கான்டாக்டோட parallel component சொல்லிக்கலாம். கிடையாது.
இந்த நார்மலுங்கிறது இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் சொல்லிக்கலாம், இல்ல வெறுமனே கான்டாக்ட் ஃபோர்ஸ் கூட சொல்லிக்கலாம், அது தப்பு கிடையாது. சரியா? ஓகே ஆ ஓகே ஆ சார். ஆ நம்ம இது வந்து it is the parallel component of the contact force sir. Actually the opposite to the parallel component of contact force. ஆனா நீ எப்பவுமே இந்த ஆப்போசிட்லாம் விட்டுரு. நீ டைரக்ஷன்லாம் நீ எழுதவே முடியாதுயா. நீ டைரக்ஷனா காமனா ஒரு விஷயத்துல எழுதவே முடியாது. ஏன்னா இங்க நிறைய டைப் ஆஃப் ஃபிக்ஷன், 3 டைப் ஆஃப் ஃபிக்ஷன் இருக்கீங்க. ஸ்டாட்டிக், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக், கைனடிக். நீ மூணையுமே ஆப்போசிட்னு எழுதவே முடியாது. தயவு செய்து அந்த வார்த்தையை விட்டுருங்க இப்போ. புரியுதா? அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுல தான் சேலஞ்சிங்கே இருக்கு. சேலஞ்சே அதுதான். இந்த ஃபிக்ஷன்ல பெரிய சேலஞ்சே எதுன்னா டைரக்ஷன் எங்க இருக்கும், அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன டைப் ஆஃப் ஃபிக்ஷன், இது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா கொஸ்டினை முடிச்சிடலாம். அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். எகைன் டெல்லிங், என்ன டைப் ஆஃப் ஃபிக்ஷன் ஆக்ட் ஆகுது, அது என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, இது தெரிஞ்சுட்டா போதும், அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனாலதான் நான் எழுதல, அதனாலதான் டைரக்ஷனே எழுதல. ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் ஃபிக்ஷனும் இது வரைக்கும் நான் தெளிவா அந்த இடத்துல எழுதல, பாருங்களேன். புரியுதா? காம்பவுண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எஸ், நீங்க இதுல ஒரு வேர்ட் நீங்க தாராளமா எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா, இந்த டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் parallel to contact அப்படிங்கறத நீங்க எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம் வேணாம். டைரக்ஷன் ஆஃப் ஃபிக்ஷன், எந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் தான், எந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸா வேணா இருக்கட்டும், எந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸா வேணா இருக்கட்டும், டைரக்ஷன் ஆஃப் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் 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 parallel to contact. அது அந்த லைன்ல இருக்கு. இதுவே போதும், இருந்தாலும் சொல்றேன். ஆல்வேஸ் parallel to contact. சார் சார் என்ன லெசன் வந்து சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபிரிக்ஷன் எப்ப ஜாயின் பண்ணீங்க? இப்போ சார் டியூஷன் போயிட்டு ஓகே தம்பி, நான் திரும்ப சொல்றேயா, ரொம்ப நாள் கழிச்சு நீ உங்களை டியூஷன் போயிட்டு வாங்க, நல்ல விஷயம் தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா நான் முன்னாடியே சொன்னேன், 8 hours ஆஃப்லைன்ல எடுக்கிறத 4 hours தான் எடுக்கிறோம். அதனால தயவு செய்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கிளாஸஸ். சரியாப்பா? பாத்துக்குங்க. ஏன்னா இடையில இருந்து வந்தா புரியாம போயிடுமேன்னு தான். எழுதியாச்சா? எழுதியாச்சு. ஓகே ஓகே சார். சுத்தி ரெண்டே விஷயத்த தான் சொன்னேன். கான்டாக்ட் ஃபோர்ஸ், ரெண்டு கான்டாக்ட், நார்மல் கான்டாக்ட், பேரலல் கான்டாக்ட். நார்மல் கான்டாக்ட் எண்ணு, பேரலல் கான்டாக்ட் ஃபிரிக்ஷன். அந்த அதுல இன்னொரு விஷயம் சொன்னேன் சார், புதுசா இருந்தது எங்களுக்கு. அதுல என்ன விஷயம் சொன்னா, நீங்க அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்ப கம்ஸ் இன்டு ஆக்ஷன் அப்படின்னா, எப்போ சார் when trying to slip or slipping. அது அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட் ஸ்லிப் ஆனாலோ இல்ல அந்த கான்டாக்ட் ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணாலோ மட்டும்தான் இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப எப்ப அது ட்ரை பண்ணும், இஃப் தேர் இஸ் a parallel, அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருந்தா தானே ட்ரை பண்ணும். கரெக்டா? அப்ப நீங்க வேற வேலை சொல்லணும்னா அந்த அந்த இது 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 ஒண்ணு சொல்லிடுவீங்க. இன்னொரு வேலை சொல்லணும்னா அப்ப ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்ப வரும்னா சார், அந்த அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து யாராவது அந்த கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. அப்படி கொடுத்தா கண்டிப்பா இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. கிளியர்? இந்த விஷயத்த சொல்லிருக்கோம். இப்போ நான் சொன்னேன், இதை வந்து இப்போ இந்த ஃபிரிக்ஷனை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற தியரியை படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? அது வந்து இப்போ இருக்கு, நீங்க இதை மட்டும் எழுதிக்கங்க. இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க எழுத வேணாம், நான் நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எழுதிக்கங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப டீப்பா போல இல்லை. சரியா? நல்லா கவனிங்க. சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் தியரி. முதல்ல என்னையா இது, நான் பிடிச்சி இழுக்க பாக்குறேன், வரமாட்டுதியா, என்னன்னே தெரியலையா, பின்னாடி அந்த பக்கம் ஆளே இல்லை, வரமாட்டுது, என்னன்னு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்னம்மா கேட்போமா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்போம், கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி படி ஃபிரிக்ஷன் வந்து அரைஸ் ஆகும், அந்த கம்ஸ் இன்டு ஆக்ஷன் அரைஸ். சரியா? எப்பன்னா ஃப்ரம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு கொடுத்துட்டான். என்ன எழுதிட்டாவேப்பா, முக்கியமான கண்டிஷன் வந்து என்ன இருக்கணுமாங்க, ரஃப்னஸ். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மூத்தா இருக்கணுங்கிறதுலாம் இங்க கிடையவே கிடையாது, கண்டிப்பா அங்க ரஃப்னஸ் இருக்கும். அதான் சொல்றாங்க விச் இஸ் த எவிடென்ட், இதுதான் அந்த ரஃப்னஸ் தான் மெயின் காரணமே. ஓகேவா? அப்படின்னு இதை எப்படி பாக்குறாங்க, ஒரு ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறாங்க, பார்த்து அங்க ரஃப்னஸ் இருக்கு. அது என்ன ரஃப்னஸ்னா என்ன அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க பாருங்க அடுத்த பாயிண்ட்ல. திஸ் irregularities என்னன்னா, இங்க பாருங்க,
இப்போ நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று, இப்போ இந்த இடத்துல இது ஃப்ளோரு, இது பிளாக், ஓகேங்களா, இது பிளாக், ஏ இது பிளாக். இப்போ இந்த இடத்துல இந்த பாருங்களேன், இந்த இடத்துல இதுதான் நல்லா கான்டாக்ட். அச்சோ போச்சு, இதுதான் அந்த கான்டாக்ட். நீ பார்க்க நல்லா தெரியும், நல்லா ஃபிளாட்டா அழகா இருக்கு இவர் பார்க்க அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்காது. நீ மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றாங்க, ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அந்த இடத்த மட்டும் உத்து பார்த்தேன்னா அங்க சொல்றாங்க தேர் இஸ் இர்ரெகுலாரிட்டிஸ். எப்படி இருக்கும், இப்ப அந்த இருக்குல்ல பிளாக்கு, இந்த பிளாக்கு இந்த இடத்துல ஒரு மேடு பள்ளமா இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்குமா, நீ ஹை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஃப்ளோர்லயும் இருக்குமா, அதே மாதிரி ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குமா. எதை வச்சு பார்த்தா, மைக்ரோஸ்கோப். நமக்கு பார்க்க ஃபிளாட்டா தெரியுது இல்ல, நம்மளுக்கு அவ்வளோ ரெசல்யூஷன் இல்லை, பட் மைக்ரோஸ்கோப்புக்கு இருக்கு, பார்த்தா அந்த இடத்துல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கான். அதுதான் சொல்றாங்க சச்சஸ் அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, ப்ரொஜெக்ஷன் டெப்ரெஷன். இங்க பாருங்க இப்படி வருதுல, இது பேரு ப்ரொஜெக்ஷன், இப்படி வருதுல இது வந்து டெப்ரெஷன். இந்த மாதிரி இது டெப்ரெஷன், இது ப்ரொஜெக்ஷன், ஓகேங்களா. சோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி இருக்கா, அப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த இதோட இருந்து இப்படி இருந்து இந்த மாதிரி இன்டர்லாக் ஆயிருக்கலாங்கிறாங்க. லாக் ஆயிருக்க மாதிரி இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு லாக், இந்த மாதிரி லாக் ஆயிருக்கலாம் சொல்றாங்க, ஓகேவா. எப்பெல்லாம் இந்த இன்டர்லாக் இருக்கா, ரெண்டு சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது அங்க தேர் இஸ் இன்டர்லாக் இருக்கு. எதனாலனா அந்த இர்ரெகுலாரிட்டிஸ்னால, ஓகேவா. அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நான் இழுத்து வரல தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் சொல்றாங்க, ஒரு மூவிங் ஒன் பாடி ஓவர் அனதர் ரிக்வயர்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இன்டர்லாக் இருக்குல்ல, இந்த பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க, இப்படி இன்டர்லாக் இருக்கு. இப்போ இந்த இன்டர்லாக் இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை இழுக்கிறதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குயா. அந்த இன்டர்லாக்கே இல்லைன்னு வச்சுக்கேன், நான் ஃபோர்ஸ் கூட கொடுக்க வேணாயா அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. இதான் அவங்க சொல்றாங்க, ஒரு பாடியை நான் இன்னொரு பாடி மேல மூவ் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்டர்லாக்கை ஓவர் கம் பண்றதுக்கு, ஓகேவா. அப்போ நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றதுன்னா நான் சொல்லல, கிளாசிக்கல் தியரி சொல்லியிருக்கு. ஸோ ஓகே, நான் வந்து ஏன் இழுத்து வரல அப்படிங்கிற போது ஓகே, அங்க இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, அது ரஃப்னஸ், அங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் டெப்ரெஷன்லாம் இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன் டெப்ரெஷனால ஒரு இன்டர்லாக் இருக்கு. ஸோ அந்த இன்டர்லாக்க இருக்கிறதுனால தான் நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் அதை அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் எவ்வளவு கொடுக்குறனோ அவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. புரியுதாப்பா? பட் இருக்கீங்களா? இருக்கீங்க. ஓகே. நான் திரும்ப சொல்றேமா, சொல்ற வார்த்தை முதல்ல நல்லா கவனி. திஸ் இஸ் கிளாசிக்கல் தியரி, சரியா? அண்ட் இஸ் ஆஸ்கிங் ஒன், அவங்க டிஸ்கஸ் பண்றது ரெஸ்ட்ல இருக்கிறத மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூவிங் என்ன அவங்க டிஸ்கஸ் பண்ணல. புரியுதாமா? சரியா? சரி, ஓகே, நல்லா கவனிங்க. அதெல்லாம் வருவோமா, நீ கவலைப்படாத. அந்த மூவிங்ல இருக்கும்போது அதெல்லாம் பின்னாடி வரும். நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுதுமா? இப்ப டிராபேக் பாரு, டிராபேக். இப்போ நீ ஆமா, அவங்க முதல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ ரெஸ்ட்ல இருக்கு, அதை நான் மூவ் பண்றேன் வரமாட்டுது, அதுதான் யோசிக்கிறாங்க. சரியாமா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரியா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, என்ன டிராபேக்னு பாருங்களேன். இப்ப நமக்கு என்ன தோணும், இதை கண்டிப்பா கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. நமக்கு என்ன தோணும்னா, இப்ப இந்த பாரு நல்லா கவனிங்களேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல நல்ல கான்டாக்ட் நல்லா இருக்கு, சரியா? நல்ல பெரிய கான்டாக்டா இருக்கும். இதை நான் எடுத்துட்டு சப்போஸ் நான் வேற ஏதாவது வைக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் இந்த ஒரு பென் வைக்கிறேன்னு வச்சுக்கேன், இப்படி வைக்கிறேன் பெண்ணை. இப்ப சொல்லுப்பா, என் கையில யாரு கான்டாக்ட் அதிகமா இருக்கும்? இந்த பெண்ணோட கான்டாக்ட் ஏரியா அதிகமா இருக்குமா, இதோட கான்டாக்ட் ஏரியா அதிகமா இருக்குமா? இந்த பாக்ஸோட கான்டாக்ட் ஏரியா தானே அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த தியரி என்ன சொன்னுச்சுன்னா, சரி ஓகே, கான்டாக்ட் அதிகமா இருக்கு, அப்ப கான்டாக்ட் அதிகமா இருந்தா எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும்னு அந்த தியரி சொன்னுச்சு. பட் அது தப்பு. என்னையா சொல்ற, அப்ப ஏரியா அதிகமா இருந்தா ரஃப்னஸ் அதிகமா இருக்கும், அது கண்டிப்பா வராதையா, கரெக்ட் தானையா அப்படின்னு ஒண்ணு தோணுது இல்ல. அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரியா? அது ஏன் ஃபெயில் ஆச்சு, ஏன் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, இப்ப யோசிக்கணும், நல்லா கவனிங்க, செம்மையா இருக்கும் இப்ப சொல்ல போறது. அப்படியே தியரிக்கு வரும் அடுத்த வாட்டிக்கு. இப்ப அந்த லைனுக்கு நான் மீனிங் சொல்றேன் பாரு.
மீனிங் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த பிளாக் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோ. இது எம் மாஸ், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஏரியா எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்க இவ்வளோ கான்டாக்ட் ஏரியா இருக்கு, இவ்வளோ கான்டாக்ட் ஏரியா. இதே பிளாக்கு தான் நான் என்ன பண்றேன், திருப்பி போட்டு விட்டுறேன், வேற டைரக்ஷன்ல போட்டு விட்டுறேன், இப்படி போடுறேன். இதே பிளாக் தான் இப்படி போட்டேன். இப்போ இந்த கான்டாக்ட் ஏரியா சின்னதாயிடுமாயா? எஸ் ஆர் நோ? இப்போ இது ஒரு 4 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர் வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த கான்டாக்ட் ஏரியா கம்மி ஆயிடும், அப்படிதானே? இப்போ நமக்கு என்ன தோணும், சார் இதை இழுக்கிறது தான் கஷ்டம், இதை இழுக்கிறது ஈஸி அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? தோணாதா? தோணுமா? தோணாதா? வெயிட் வந்து ஒரே தான் சார். ஓகேவா? வெயிட்னால இல்லை, அதுதான் பேச்சு. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஏன் சார் இந்த இப்போ வந்து சின்னதானே, அப்போ ஈஸியாக இழுத்துடலாமே அப்படின்னு இருக்கும்ல, அதை கிடையாது. ஏன்னா இப்போ பாரு, நல்லா கவனிங்க. இதை இப்படி வச்சு சொன்னா புரியாது, நான் இப்போ சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா, நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கு எம் பிளாக்கு மாஸ் வேணா நம்ம 1 kgன்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? 1 kg, ஓகே 1 kg, ஓகே சார் 1 kg. இப்போ நான் இழுக்கிறேன் ஒரு 10 நியூட்டன், ஓகேவா? 10 நியூட்டன். இப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் 10 நியூட்டனாப்பா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் சார். நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் இருக்கும், ஏன்னா அது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால. இப்போ இதே இதை நல்லா கவனிங்க, இதே பிளாக்கை, இதே இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், இதே பிளாக்கு கொண்டாந்து நான் இப்படி வைக்கிறேன், இதே 1 kg கொண்டாந்து இங்கே வைக்கிறேன், ஓகேவா? 1 kg வைக்கிறேன். நீ யோசிச்சு பாரு. இப்போ நல்லா கவனிங்க, இதே 10 நியூட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதே அந்த எம்ஜி சென்டிமீட்டர் வந்து 10 நியூட்டன் வச்சுக்கோங்க. நல்லா கவனி. இப்போ இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கை ஹரிசாண்டலா இழுக்கிறது ஈஸியா, இப்போ இந்த இன்க்ளைன்ல இருந்து இழுக்கிறது ஈஸியா? எது ஈஸியா இருக்கும்? இன்க்ளைன்ல இருந்து இழுக்கிறது. கவனிங்க, நான் சொல்றேன் பாரு, எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சார் இது சாஞ்சிருந்தா ஈஸியா எழுதிடலாம் சார், ஓகேவா? அந்த ஈஸி ஏன்னா இப்ப நீங்க இழுக்க வந்து இழுக்க கஷ்டம். ஒரு நிமிஷம், நல்லா கவனிங்க சொல்றது, நாட் கிராவிட்டி. நல்லா சொல்றது நான் கவனிங்க. நீ இழுக்க பேரலா இழுக்க கஷ்டப்படுற, அது காரணம் ஃப்ரிக்ஷன், அப்படிதானே? பேரலா இழுக்க கஷ்டப்படுற அது காரணம் ஃப்ரிக்ஷன். அப்போ இப்படி ஹரிசாண்டலா இருந்தாலும் அதே பிளாக் தான் வேற இடத்துல வைக்கிறோம். ஏன் அதே கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு. அப்ப ஏன் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு அதுதான் யோசிக்கணும். இப்ப ஏரியா மாறல, இப்ப இந்த இருக்கு ஏரியா, இதுதான் ஏரியா, அந்த கான்டாக்ட் இருக்கு அதே ஏரியா தான், ஏரியா மாறலப்பா. அப்பனா ஃப்ரிக்ஷனும் மாறக்கூடாது தானே? யோசிச்சு பாருப்பா. நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடத்துல ஏரியா மாறிடுக்கு சார், ஏரியா மாறுச்சுன்னா ஃப்ரிக்ஷன் மாறும்னு நம்ம தோணுது இல்ல. அப்ப இங்க ஏரியா மாறல, அப்ப ஃப்ரிக்ஷனும் மாறாம இருக்கணும்ல, ஆனா மாறும். ஏன்? அப்போ இங்க காரணம் என்னன்னா, இந்த ஏரியா காரணம் கிடையாது, நம்பர் 1. இன்னொன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ வெயிட் அதிகமா இருக்கிறதுனால, வெயிட் அதிகமா இருந்தா அதனால இப்ப நீங்க இப்ப இங்க இருக்குல்ல, இப்ப எனக்கு இது 1 kg, சரியா? அடுத்து இது 1 kg, இதுக்கு மேல ஒரு 2 kg, சரியா? இப்ப நான் இதை ஒரு துணியில சுத்தி இழுக்கிறேன், இதையும் இழுக்கிறேன். எதை இழுக்கிறது ஈஸி? அப்போ இழுக்கிறது ஈஸியா இருக்கு இல்லையா? ஏன் ஈஸியா இருக்கு? அப்போ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. எஸ் ஆர் நோ? ஆப்வியஸ்லியா. உனக்கு பேரலா இழுக்கிறையா, பேரலா இழுக்கும் போது தடுக்கிற ஒரே ஆளு ஃப்ரிக்ஷன் தான், சரியா? நீ பேரலா இழுக்க பாக்குற, தடுக்கிற ஆளு ஃப்ரிக்ஷன் தான். யார் தருவானா? அந்த கான்டாக்ட்ல இருக்க ஆளு. ஏன் இங்க ஈஸியா இருக்கு, இங்க வந்து அதிகமா இருக்குன்னு நமக்கு காமனா தோணுதுன்னா, சார் வெயிட் அதிகமா இருக்குல்ல, இங்க 10 நியூட்டன் வெயிட், அங்க 30 நியூட்டன் வெயிட். நான் மாசம் பேசல, வெயிட் பேசுறேன், ஓகேவா? அதனாலதான் இருக்கும் அப்படின்னு தோணுதுல. அதுவும் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ இதே இது நல்லா கவனிங்க, இப்படி இருக்காப்பா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க,
இதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஏன் வெயிட் காரணம் இல்லை அப்படின்னா இது இது வந்து நீ எப்படி சொல்றதுன்னா இதை வச்சுதான் சொல்லணும், இங்க பார்த்துதான் சொல்லணும். ஏன்னா இப்ப நான் இதுவும் வெயிட் இதே 10 நியூட்டன் தான், இதுவும் அதே 1 kg தான் 10 நியூட்டன் தான், இதுவும் அதே 10 நியூட்டன் தான். அப்போ அதே அதே கஷ்டம் தானே இருக்கணும், ஏன் இங்க ஈஸியா இருக்கு? அதான் கொஸ்டின். இப்பதான் வெயிட் மாறலையே, நீ யோசிச்சு பாரு. வெயிட் மாறினதுனாலதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க, வெயிட் அதிகமா இருக்கிறதுனாலதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப இந்த 2 கேஸ்லயும் வெயிட் மாறல, ஏரியாவும் மாறல, அப்புறம் ஏன் 2வது கேஸ்ல ஈஸியா இருக்கு? கொஸ்டின் புரியுதா? நான் கேட்கிற கொஸ்டின் புரியுது இல்ல? கேட்கிற கொஸ்டின் புரியுதா? நமக்கு என்ன தோணும், சார் வெயிட் அதிகமா இருந்தா இழுக்க கஷ்டமா இருக்கு, இழுக்க கஷ்டமா இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு, அப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் வெயிட் தான் சார் அப்படின்னு தோணும். அப்ப 2வது கேஸ், நான் இப்ப வரைஞ்ச 2வது கேஸ்ல வெயிட் மாறல, ஆனா ஏன் ஃப்ரிக்ஷன் ஈஸியா இருக்கு, ஏன் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் இருங்க ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் வெயிட்டும் கிடையாது, ஏரியாவும் கிடையாது. அதான் மீன். புரியுதாப்பா? வெயிட்டும் கிடையாது. அப்ப யாரு தான் சார் காரணம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் நல்லா கவனிங்கயா, நார்மல் ஃபோர்ஸ். என்ன சார் சம்பந்தமே இல்லாத ஒண்ணு இருக்குன்னா இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கா? இந்த இடத்துல போய் கான்டாக்ட் இருக்கா? சொல்லுது புரியுதாப்பா? இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்காயா? இங்க கவனிங்கப்பா, இந்த 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களா? இப்போ கான்டாக்ட்ல இருக்கும்போது, கான்டாக்ட்ல இருந்ததுன்னா இந்த கை இந்த இது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், கரெக்டாப்பா? கான்டாக்ட்ல இருக்கிறதுனால. கரெக்டா? நார்மல் கான்டாக்ட். கரெக்டா இல்லையா? அதான் வரைஞ்சோம். அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா இந்த பாக்ஸும் இது மேல அந்த நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ நீ யோசிச்சு பாரு, இதுவும் நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குது, இதுவும் நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குது. இப்போ இது கொடுக்குறது நார்மல் ஃபோர்ஸ், இது 2 நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனாலதான் ஏன் டைட்டா இருக்கு. இது கொடுக்கறது லைட்டா இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த அளவுக்கு டைட் இருக்காது. இப்ப இங்க பாரு, இந்த இடத்துல இவ்வளவு டைட் இருக்குன்னா அந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேஸ்ல நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவுனா 10 நியூட்டன். இந்த கேஸ்ல நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவுனா டோட்டலா பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 30 நியூட்டன். வெயிட்னால கிடையாது, வெயிட்னால கிடையாது, நார்மல் ஃபோர்ஸ்னாலதான். ஏன்னா இப்ப இங்கேயும் வெயிட் வந்து 10 நியூட்டனு, இந்த கேஸ்லயும் வெயிட் வந்து 10 நியூட்டனு. வெயிட் மாறல, ஆனா ஃபிரிக்ஷன் மாறுது. அப்ப வெயிட் காரணம் இல்ல, நார்மல் ஃபோர்ஸ் தான் காரணம். ஏன் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, நார்மல் ஃபோர்ஸ் இந்த கேஸ்ல எவ்வளவு தெரியுமா? இந்த கேஸ்ல mg 10 நியூட்டன் தான். இந்த கேஸ்ல நார்மல் ஃபோர்ஸ் எவனா சொல்லு பாப்போம். இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் இப்ப இந்த இடத்துல வெயிட்ல இல்ல, நான் என்ன எதுவுமே சொல்லல. 37 டிகிரின்னு வச்சுக்கோ, 37 டிகிரி. ஓகே, அந்த ஆங்கிள். இப்ப இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா தெரியுமா? நீங்க வரைஞ்சீங்களே இந்த இடத்துல, இந்த பாரு, இந்த இடத்துல n வந்து mg காஸ்டா தெரியல, mg கிடையாது, தெரியுமா இல்லையா? அப்ப m வந்து 1, g வந்து 10, cos 37 அப்ப cos 37 வேல்யூ எவ்வளவு? cos 37 வேல்யூ 4/5. 37 4/5 கேன்சல் பண்ணா 2. நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு வருது? 8 வருதா? 8 வருதா? இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் 8. நார்மல் ஃபோர்ஸ் 8. புரியுதா? அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் மாறுதா, கம்மியா இருக்கா? அதனாலதான் இந்த இடத்துல உனக்கு இழுக்கவும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். வெயிட் மாறல, 10 இருக்கு. அப்போ வெயிட் காரணம் கிடையாது, நார்மல் ஃபோர்ஸ் தான் காரணம். நார்மல் ஃபோர்ஸ் குறைஞ்சதுனாலதான் இழுக்க ஈஸியா இருக்கு. ஏன் உனக்கு இழுக்க ஈஸியா இருக்கு? இங்க பாரு, நல்லா யோசிச்சு பாரு, நல்லா குடிச்சு அமுக்கிட்டு இருக்க, அப்ப இழுக்க கஷ்டமா தான் இருக்கும். அதுவே இங்க பாரு நார்மலா இருக்கு, டம்னு இழுத்துடலாம். அப்போ குடிச்சு இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் என்ன காரணமா இருக்குன்னா ஃப்ரிக்ஷனுக்கே காரணம். புரியுதாப்பா? புரியுதா? அதனாலதான் நீங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா எல்லாம் எழுதும் போது மியூ இன்டு என்னன்னு எழுதிருப்பியே, எழுதினீங்களா? என்னன்னா எழுதிருப்பியே தவிர எங்கேயாவது அந்த இடத்துல வெயிட் அப்படின்னு எழுதிருக்கே மாட்டேன். கரெக்டா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும், நல்லா சிம்பிளா சொல்றேன். இப்படி இருக்கிறதுலயும் மாஸ், இந்த கேஸுக்கும் இன்க்ளைன்டு கேஸை மட்டும் பார்த்துக்கோ. 2 கேஸுக்கும் ஏரியா மாறல, ஆனா ஃப்ரிக்ஷன் மாறுது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. 2வது பாயிண்ட், 2 கேஸுக்கும் வெயிட் மாறல, ஆனா ஃப்ரிக்ஷன் மாறுது. என்னடா காரணம்னா வெயிட் கிடையாது, நார்மல் ஃபோர்ஸ். ஓகேப்பா? அதுதான் விஷயமே. அப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுச்சு. எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது?
ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது, ஏரியா கிடையாது, வெயிட்டையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. வெயிட்டும் கிடையாது. அவ்வளவுதான் பாயிண்ட். அதுதான் விஷயம். இவ்வளவு தூரம் சொன்னதுல ஃபைனல் விஷயம் எழுதணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டு நாட் டிபெண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரைட், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டு நாட் டிபெண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டு நாட் டிபெண்ட் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். வெயிட் கிளியர் கிளியர் கிளியர். சார் ரஃப்னஸ் தான் இருந்தா மட்டும் தான் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார். அதுதான் பார்க்க, அதையும் பார்க்க போறோம். அதுதான் இவங்க சொல்றாங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க நல்லா கவனிங்க. அதுதான் இந்த பத்திர பிரச்சனையாச்சு. இங்க பாருங்கம்மா, கான்டாக்ட் ஏரியா, இந்த கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லியிருக்கு, ஏரியா அதிகமா இருந்தா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனா அது கிடையாது. அதான் டிராபேக் இந்த தியரியோட. ஏரியாவை டிபெண்ட் பண்ணே கிடையாதுன்னு பின்னாடி மாடர்ன் தியரி வந்து சொல்லுச்சு. அதுக்கப்புறமா அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பாருங்க, அப்போ இதுல இருந்து ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் காட்டியிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, இந்த பாருங்க இப்படி வச்சிருக்காங்க, அப்புறம் இப்படி இன்க்ளைண்டா வச்சிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஏரியா கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இல்ல, அப்ப இது சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்சுவலி தியரி சஜஸ்ட் தட் ஃப்ரிக்ஷன் ஷுட் பி எலிமினேட்டட் இப் சர்ஃபேஸ். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு எத்தனை நீ ஷாக் ஆயிடுவேன். இது எழுதிருக்காங்க பாருங்க அந்த பாயிண்ட்டை. தியரி சஜஸ்ட் தட் ஃப்ரிக்ஷன் ஷுட் பி எலிமினேட்டட். தியரி என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்குன்னா, கிளாசிக்கல் தியரி என்ன சொல்ல வந்திருக்குன்னா, ரஃப்னஸ்னால தான் ஃப்ரிக்ஷனு, அப்போ ஸ்மூத்தா இருந்தா ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு இந்த தியரி சொல்லியிருக்கு. அப்படித்தானே? ஃப்ரிக்ஷன் எலிமினேட்டட் எப்பவா, எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தா இருந்தா. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி காட்டியிருக்குன்னா, ஆப்போசிட்டா காட்டியிருக்கு. என்ன காட்டியிருக்கு, இதை வந்து நீங்க காலேஜ்ல தான் படிப்பீங்க. இங்க நான் சொன்னாலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுமான்னு தெரியல. நான் ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல ஒன்று எடுத்துட்டு வரேன். ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு. அது உங்களுக்கு இங்க கிடையாது, நீங்க பயப்பட வேணாம். உங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃப்ரிக்ஷன் கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. சரிங்களா? ஆனா நீங்க இதுக்கப்புறம் காலேஜ் லெவல் நீங்க படிக்க போறீங்க. இப்போ நீங்க சப்போஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்லாம் எடுக்க போனீங்கன்னா அங்க வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஸ்மூத் பண்ணிருப்பாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு வரும். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கே ஒன்று இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கும். அதனால நீங்க ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. நீங்க வந்து உங்க கொஸ்டின்ல ஐயோ ஸ்மூத்தா இருக்குமா இருக்காது அப்படிலாம் டவுட்டே படாதீங்க. உங்க சிலபஸ்ல ஸ்மூத்னாலே ஃப்ரிக்ஷன் இல்லை. பட் ரியல் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்மூத் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன். நான் ரியல் டைம் எக்ஸாம் ஒன்று எடுத்துட்டு வரேன். சரியா? ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ இதை விட்டுருக்கு. அப்போ கிளாசிக்கல் தியரியில அது சொன்ன ஒரு விஷயம் கிளாசிக்கல் தியரியில கரெக்டுப்பா, அந்த இன்டர்லாக் வந்து கரெக்ட் சீரியஸ்லி. இப்போ மாடர்ன் தியரி என்ன சொல்லுவது பாரு, பயங்கரமா இருக்கும் மாடர்ன் தியரி. இது மட்டும் சொல்லிக்கிறேன், மாடர்ன் தியரி. இப்போ சொன்ன விஷயத்துல ரெண்டு விஷயம் நோட் பண்ணியாப்பா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இல்ல, நம்மளை ஏமாத்திருக்காங்க இவ்வளவு நாள். ஏரியாவை வெயிட்டையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. சரியா? நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் இல்லதான். பட் நீங்க என்ன எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தா அதெல்லாம் போனீங்கன்னா, காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அது வேணாம், அதை நீங்க குழப்பிக்க வேணாம். உங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் இல்லதான். சரி, இப்போ மாடர்ன் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுதான் ரியல், இதுதான் இது வரைக்கும் கரெக்ட். இப்போ சொன்னதுல மாடர்ன் தியரி சொல்றது நல்லா கவனிங்க. சரியா? மாடர்ன் தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, ஸ்ட்ராங் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எந்த இடத்துல, ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட். அதானே ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட்னா, இப்போ நமக்கு எப்படி தெரியுது, இப்படி நல்லா ஃபிளாட்டா கான்டாக்ட்ல இருக்கு சார், அப்படிதான் நமக்கு தெரியும் போது அப்படிதான் தெரியும், நல்லா ஃபிளாட்டா கான்டாக்ட்ல இருக்கு சார். ஆனா அப்படி கிடையாது. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது ஆக்சுவலா, இங்க பாருங்க இது எப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பிளாக்கோட இந்த பிளாக் இந்த இடத்துல இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட், இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட், இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட், பெருசா வரைஞ்சிருக்கேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இதுதான் ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட். இதுதான் ஆக்சுவல். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். நமக்கு எப்படி தெரியுது, இது ஃபுல்லாவே திஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் நீங்க பார்க்கும்போது, இங்க பாருங்க, இது பிளாக்கா, இந்த பிளாக்லயும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளோர்லயும் எல்லாமே தெரியும் உனக்கு, எல்லா பொருட்களுமே ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸாக நடக்குது. அப்ப இதுலயும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். எல்லா ஆட்டம்ஸும் கான்டாக்ட்ல இருக்குமானா அப்படி கிடையாது. இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் எப்படி இருக்கும், கான்டாக்ட்ல உள்ள ஆட்டம்ஸ் மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கும்.
சரிங்களா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்ல, ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட்ல பிட்வீன் டூ சர்ஃபேஸ்ல. ஓகேங்களா? அந்த ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா இருக்குல்லப்பா, ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா என்னது, இதுதான். இங்க பாருங்க, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, மொத்தம் 4 ஏரியான்னு வச்சுக்கோங்க சும்மா. அதுதான் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா. அது எப்படி இருக்கும், நம்ம பார்க்கும்போது பார்க்கறத விட எப்படி இருக்கு, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? நம்ம பார்க்கறப்போ மைக்ரோஸ்கோப் இல்லாம கம்மியா இருக்கு சார். பார்க்கறத விட மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவல் ஏரியா எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கு. அதுதான் சொல்லிருக்காங்க, ஆக்சுவல் ஏரியா சிக்னிஃபிகன்ட்லி ஸ்மாலர் தென் த அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா. அப்பேரண்ட்னா நமக்கு தெரியுது, தோற்றம். சரியா? கான்டாக்ட் ஏரியா நமக்கு பார்க்கும்போது நிறைய இருக்கு அப்படி இருக்கு, பட் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது கம்மியா இருக்கு. அது ரேஷியோ போட்டீங்கன்னா 1/10,000, அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற 10,000 டைம்ஸ் கம்மியா இருக்குங்க மாதிரி, 1 10,000 டைம்ஸ். அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல மாலிகுல்ஸ் கம் வெரி க்ளோஸ். எஸ், கான்டாக்ட் பாயிண்ட்ல அந்த பிளாக்கோட மாலிகுலும் போரோட மாலிகுலும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதான் சொல்றாங்க, அந்த க்ளோஸா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல ஸ்ட்ராங் அட்கசிவ் ஃபோர்ஸ் இருக்குன்ற, ரொம்ப க்ளோஸா இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்கசிவ் தெரியும்லப்பா, அட்கசிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது ஒரே சாலிட் இருந்ததுன்னா தெரியலப்பா, அது அட்கசிவ் ஃபோர்ஸ். கொகசிவ் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? எஸ் சார், எஸ் சார். லைக் மாலிகுல்ஸ் இருந்தா அது வந்து ஆமா, கொகசிவ் அட்கசிவ். சோ அப்ப அங்க ஸ்ட்ராங் ஒரே மாதிரி ஆளுங்க கான்டாக்ட்ல இருந்தா கொகசிவ், வேற வேற ஆளுங்க கான்டாக்ட்ல இருந்தா அட்கசிவ். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த இடத்துல பிளாக் ஃப்ளோர் வேற வேற ஆளுங்க வச்சுக்கோ. அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங் அட்கசிவ் ஃபோர்ஸ் இருக்கா, அந்த அட்கசிவ் ஃபோர்ஸ்னாலதான் நம்மளால இழுக்க முடியலங்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அட்கசிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு தெரியுமா, அதை சொல்றாங்க பாருங்க. அடுத்து அந்த ஸ்மால் கான்டாக்ட் ஏரியா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்மால் கான்டாக்ட் ஏரியா இருக்கிறதுனால லீட்ஸ் டு ஹை அட்கசிவ் ப்ரெஷர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க தலையில ஒரு லக்கேஜை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, நல்ல வெயிட்டான ஒரு லக்கேஜ். ஓகேவா? இப்போ நல்லா யாருக்கு பெரிய தலை இருக்கு, பிக்ஷோ வச்சுக்க. பிக்ஷோ பாத்திருக்கியா? சரி விடு, நல்ல தலை பெரிய ஆள் வச்சுக்கோ. சரியா? அது மேல வைக்கிறோம், அந்த அந்த சூட் கேஸை வைக்கிறோம்னு வச்சுக்கோ, லக்கேஜ். அதே இதை ஒரு சின்ன குழந்தை மேல வைக்கிறோம், கண்டிப்பா யாருக்கு இருக்கும்னு நினைக்கிற, அந்த ஃபீல் இருக்கும், அந்த ப்ரெஷர் ஃபீல் யாருக்கு அதிகமா இருக்கணும், குழந்தைக்கு இருக்குமாப்பா? இருக்குமா இருக்காது? இன்னும் பாத்தீங்க, நீ ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போறது தலையில ஒரு துண்டு வச்சுப்பாங்க பாத்தீங்களா? எதுக்கு அந்த துண்டு வைக்கிறாங்கன்னா, அவங்க ஏரியா ஆஃப் கான்டாக்ட கொஞ்சம் என்ன பண்ண பாக்குறாங்க, அதிகப்படுத்த பாக்குறாங்க. கம்மியான கான்டாக்ட், மொத்த வெயிட்டும் கொஞ்சம் இடத்துல கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மொத்த வெயிட்டும் கொஞ்சம் இடத்துல கான்டாக்ட்ல இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பாரு, pressure equal to force by பாத்தீங்கப்பா, pressure equal to force by area. புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்க வந்து கம்மியான ஏரியால இந்த ஆக்சுவல் ஏரியா இருக்குல்ல, அந்த ஆக்சுவல் ஏரியா கம்மியா இருக்கு. சப்போஸ் இந்த ஏரியா இந்த இடத்துல நிறைய கான்டாக்ட், இந்த 4 பாயிண்ட் இருக்கா, 4 பாயிண்ட் இல்லாம ஒரு 8 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, 8 இடத்துல கான்டாக்ட்ல இருக்குன்னா அப்ப ஏரியா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா? என்னப்பா பொறு இருந்தா இல்லையா? இந்த போர்ஸ் மாறல, நான் வெயிட்ட மாத்தல, லக்கேஜ மாத்தல, லக்கேஜோட வெயிட்ட மாத்தல, அந்த வெயிட் அப்படியே தான் இருக்கு. இப்ப நான் கான்டாக்ட் பாயிண்ட அதிகப்படுத்துறேன், வெறும் தலையில வைக்கிறேன், இன்னொன்னு துண்டை வச்சு வைக்கிறேன். அப்ப வெறும் தலையில வைக்கும் போது 4 கான்டாக்ட் பாயிண்ட் வச்சுக்கோ, அதே வெயிட் தான். அடுத்து 8 கான்டாக்ட் பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது கான்ஸ்டன்டா இருக்கு, இது கான்ஸ்டன்டா இருக்கு, இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிரஷர் குறையுமா? இப்போ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஸ்மால் ஆக்சுவலா கான்டாக்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், அப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அந்த ப்ரெஷர்னால ரெண்டும் ஒட்டிக்குங்கிறாங்க. அதுதான் வெல்டிங் சொல்லுவாங்க. இந்த பாருங்க, கோல்டு வெல்டிங் ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு கோல்டு வெல்டு ஃபார்ம் ஆகுது. கோல்டு வெல்டுனா ஈஸியா உடச்சிடலாம். வெல்டிங்னா எப்படி சொல்றதுன்னா, உனக்கு இப்போ நீ ஒரு பேப்பரையும் ஒட்டுறதுக்கு நீ கம் யூஸ் பண்ற, இதுவே ஒரு ஸ்டீலையும் இன்னொரு ஸ்டீலையும் ஒட்டணும்னு வச்சுக்கோ, அங்க வெல்டிங்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சரிங்களாப்பா? அது வேணா விட்டுரு, அது சொல்றேன் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு வெல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுதான். சரிங்களா? ஒட்டிக்கிற மாதிரி. அப்ப நீங்க அதை இழுக்கும் போது தடுக்கதாயா செய்யுங்கிறாங்க.
புரியுதா? நீங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கும்போது நீங்க அதை இழுக்கவே முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. புரியுதாப்பா? சரியா? இந்த கோல்டு வெல்டு தான் அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு காரணமே அப்படிங்கிறாங்க. பயங்கரமா உள்ளார இன்டீரியரா போயிட்டோம். சரியா? கோல்டு பெல்ட் எல்லாம் போயிட்டோம். அந்த அளவுக்கு போக வேணாம். இதனால சொல்றேன். இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? சோ அதனால நீங்க அந்த பிளாக்கை இழுக்கணும்னா, அதான் சொல்றாங்க பாருங்க, நீங்க இழுக்கணும்னா அந்த ஸ்ட்ராங்கான அட்கசிவ் ஃபோர்ஸை நீங்க இழுக்கணும்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும்பா அப்படின்றாங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் கல்வியும் சொன்னாரு. சரியா? ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்குன்னா எந்த ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான அட்கசிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அந்த அட்கசிவ் ஃபோர்ஸ்னால அந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு பெல்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப நீங்க கண்டிப்பா இழுக்கணும்னா ஃபோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதுவால மூவ் ஆகாதியா அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. சரியா? அதனாலதான் மாடர்ன் தியரி வந்து சரிங்களாப்பா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. இது என்ன சார் கான்டாக்ட் ஏரியா ஏன் சார் டிபெண்ட் பண்ணிடல? இப்பதானே சொன்னீங்க 4-8ன்னு. சார் நல்லா கவனிச்சுக்கங்க சார். இப்போ நான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. இதுவே ஓகேங்களா? நீ வந்து நல்லா கவனிச்சுக்கோ. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எங்க பாரு, நான் சொன்னேன்ல இப்படி திருப்பி வச்சேன்ல, இந்த பாரு இப்படி திருப்பி வச்சேன்ல, எங்க இருக்கு இந்த பாரு, இங்க திருப்பி வச்சதுதான். இந்த இருக்கு. இப்படி திருப்பி வச்சேன்ல, திருப்பி வச்சேனப்பா. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஏரியா அதிகமாகுதோ நல்லா கவனிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப 2 டைம்ஸ் ஏரியா அதிகமானா 2 டைம்ஸ் ஃபோர்ஸும் அதிகமாயிடும். அப்ப என்னன்னா 2 கேன்சல் ஆகி அதே ப்ரெஷர் தான் இருக்கும். அதனாலதான் ஏரியா அதிகமானாலும் உங்களுக்கு அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மாறுறது இல்லை. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஏரியா அதிகமாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸும் அதிகமாயிடும். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா அந்த கேஸ் வேற. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஏரியா அதிகமாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸும் அதிகமாயிடும். அப்போ ஃபோர்ஸ் அதிகமானுச்சுன்னா ப்ரெஷர் மாறவே மாறாது. 2 கேன்சல்னா மறுபடியும் F/A வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணிக்கல. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. இப்ப நல்லா கவனியா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. ஏன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ப்ரொபோர்ஷனலி வித் கான்டாக்ட் ஏரியா. கான்டாக்ட் ஏரியா அதிகமாகும் போது ஃபோர்ஸும் அதிகமாகும். அப்படிதானப்பா? கான்டாக்ட் ஏரியா அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸும் அதிகமாகும், ரிசல்ட்டிங் இந்த கான்ஸ்டன்ட் அட்கசிவ் ப்ரெஷரு. அதனாலதான் உங்களுக்கு ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத் பண்ணா, இதுதான் நம்ம சொல்லணும், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத் பண்ணும்போது என்ன நடக்குதான்? நான் சொன்னல எக்ஸ்ட்ரீமா ஸ்மூத் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதான். ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால தான் இந்த இழுக்க முடியல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மூத் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ரெண்டு மாலிகுல்ஸ், அதுல உள்ள மாலிகுல் இதுல மாலிகுல் ரொம்ப க்ளோஸா போதான். ரொம்ப க்ளோஸா போகும்போது அவனால இழுக்கவே கஷ்டமா இருக்குங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. மாலிகுல்ஸோட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. மாலிகுலோட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுனால ஓகேவா இன்க்ரீஸ் இன் த ஃபோர்ஸ் ப்ரெஷரு. அதனால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸா வரும். ஆனா நீங்க இந்த பாயிண்ட் உங்க சிலபஸ்ல நீங்க எடுக்க வேணாம், விட்டுருங்க. ரொம்பவும் டீப்பா எடுத்துக்க வேணாம். தெளிவான ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேனாப்பா, ஃபிரிக்ஷன் அவங்க ஐடியா யோசிச்சிருக்காங்க. கிளாசிக்கல் தியரி சொன்னது ரஃப்னஸ், இவங்க சொல்றது கோல்டு வெல்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஏரியா எவ்வளோக்கு எவ்வளோ ஏரியா அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் மாறாது. அதனால ஏரியாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. வெயிட்டை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. அப்ப வேற எதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொன்னோம்? எதை டிபெண்ட்? நார்மல் ஃபோர்ஸ். அப்போ அவங்க யோசிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்ன தெரியுமா, அப்ப அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா வேணும் இல்லையா? இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களப்பா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்குப்பா. இப்போ இந்த பிளாக் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிளாக் வந்து M. இப்போ நீங்க 2 நியூட்டன் கொடுக்குறீங்க. இது ரெஸ்ட்ல இருக்கு. பாருங்க, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இங்கே எழுதிடுவோம். ஓகேவா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே எழுதுவோம். இப்போ நீங்கள் 2 நியூட்டன் கொடுக்குறீங்க, ரெஸ்ட்ல இருக்கு. எவ்வளோ இருக்கும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்? 2 நியூட்டன் தான். ஓகேவா? அடுத்து 3 நியூட்டன் கொடுக்குறீங்க, அப்பவும் ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 நியூட்டன். நீங்க வந்து ஒரு 300 நியூட்டன் கொடுக்குறீங்க, அப்பவும் அப்ப ரெஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாரு. அவனே சொல்றான்னு வச்சுக்கோ, ரெஸ்ட்னு சொல்லிட்டா நீ கண்டிப்பா 300 தான் எழுதணும். அது பிரச்சனை கிடையாது. ரெஸ்ட்னு சொல்லிட்டா 300ன்னு எழுதிடலாம்.
பட் நான் எனக்கு தெரியல. இப்போ நான் 300 நியூட்டன் கொடுத்துருக்கேன். அப்போ நீ யோசிச்சு பாரு, இப்போ 2 நியூட்டன் கொடுத்தா 2 வருது, 3 நியூட்டன் கொடுத்தா 3 வருது, 4 நியூட்டன் சப்போஸ் ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் 4 நியூட்டன் கொடுத்தா 4 நியூட்டன் வருது, 5 நியூட்டன் கொடுத்தா 5 நியூட்டன் வருது. சார் இது என்ன சார் போயிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, ஏன் சார் இந்த ஃபிக்ஷனுக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? இழுக்கவே முடியாதா சார்? லிமிட் இருக்கா இல்லையா? லிமிட்டே இல்லையா சார்? அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப லிமிட்டிங் ஃபிக்ஷன், இந்த ஃபிக்ஷனோட லிமிட்டை கண்டுபிடிக்கணும் சார். இந்த ஃபிக்ஷனோட லிமிட்டை கண்டுபிடிக்கணும் சார். கிளம்புங்க சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சரியா? கண்டுபிடிப்போம் சார், எவ்வளவுதான் லிமிட் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு எக்ஸ்பெரிமெண்டா பண்றாங்க, தூங்காம கண்ணு முழிக்காம சார், கண்ணு முழிச்சு இது பண்ணி அது பண்ணி என்னென்னமோ பண்ணி என்ன பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியானா, மொதல் ஐடியா நான் சொன்னதான், அவங்க சொன்னதா என்னது? ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகேப்பா, டூ நாட் டிபெண்ட். என்னப்பா என்னது? எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சது? வெயிட் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வேற என்னதான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, எதப்பா டிபெண்ட் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? வேற எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதா சார் அப்படின்னா, இப்ப நீ யோசிச்சு பாரு, நார்மல் ஃபோர்ஸ். இப்போ நீ வந்து இந்த இடத்துல நீ நார்மலாக யோசிச்சு பாரு, ஒரு டெய்ல்ஸ் இருக்கு, நீ டெய்ல்ஸ்ல ஃபுட்பாலை உதைக்கிற. இதே வந்து ஒரு பீச் மணல்ல ஃபுட்பாலை உதைக்கிற, எது ரொம்ப தூரம் போற நினைக்கிறேன்? நீ ரெண்டுக்குமே ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுத்த. ஆனா ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு? டிஃப்ரெண்டா ஏன் ரொம்ப டெய்ல்ஸ் மட்டும் ரொம்ப தூரம் போகுது? அப்ப யோசிக்கலாம், தரையில நடக்க முடியுது, ஒரு ஐஸ் கட்டி மேல என்னால நடக்க முடியல, கரெக்ட் தானே? வழுக்கும். ஒரு ஐஸ், பெரிய ஐஸ் பாக்ஸ் வச்சு வழுக்குது. அதே ஃபோர்ஸ் கொடுத்து அப்ப என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டே இந்த நார்மல் ஃபோர்ஸ் நான் தான் நடக்கிறேன், ரெண்டுலயும் நான் தான், ரெண்டுமே நார்மல் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ஏன் மாறுது ஃபிரிக்ஷன்னா? நான் யாரு கூட கான்டாக்ட்ல இருக்கேன்னு, நான் தரையில கான்டாக்ட்ல இருக்கேன்னா ஐஸ்ல கான்டாக்ட்ல இருக்கேன்னா அதை பொறுத்து மாறுது இல்ல? கண்டிப்பா. அப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் மெயின் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களாப்பா, நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோட நேச்சர் எப்படி? நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ், அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸோட நேச்சர் டெய்ல்ஸா வுட்டா ஐஸா மாத்தினா மாறிக்கிட்டே இருக்கு. புரியுதா இல்லையா? இப்போ நான் வந்து ஐஸ் கட்டில வச்சு இழுக்கிறேன் அப்படின்னு வந்துருச்சு, இதே ஒரு தரையில வச்சு இழுக்கிறேன் வரமாட்டுது. புரியுதா இல்லையா? அப்போ எதையும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். அப்போ இந்த நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ், அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் யாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க, வுட்டும் பிளாக்குமா ஐஸும் பிளாக்குமா அப்படிங்கிற சொல்ற ஆளுக்கு பேர் தான், அந்த பேர் தான் மியூ அப்படின்னு பேர். இந்த மியூ தான் சொல்லும். இந்த மியூவை வச்சு சொல்லிடலாம் யார் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மியூவை எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? அது நான் கொஸ்டின்ல வரும். இந்த மியூவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது ஒரு கொஸ்டின்ல வரும், நான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த மியூ வந்து என்ன சொல்லும்னா, யாரு கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிடும். புரியுதாப்பா நான் சொல்றேன்? அப்ப மியூ அதிகமா இருந்தா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? மியூ அதிகமா இருந்தா ஃபிரிக்ஷன் அதிகமா கம்மியா இருக்குமா? அப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நேச்சர் ஆஃப் கான்டாக்ட். அது நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். அதனால அந்த மியூக்கு பேர் என்ன சொல்லிக்கணும், இதை சொல்ல முடியாது இல்லையா? அந்த மியூக்கு பேர் என்ன தெரியுமா? அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அதிகமானா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகுது. நம்பர் 1. நம்பர் 2, வேற என்ன அதிகமாகுது அப்படின்னா, வெயிட்டா இல்ல, ஏரியாவா இல்ல, வேற யாரு? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களாப்பா? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்ப தட் ஃபார் லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை வச்சு சொல்லிடலாம், எவ்வளவு கொடுக்கும், எவ்வளவு தூரம் அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல வச்சுக்க முடியும், அந்த லிமிட் எவ்வளோன்னு பார்த்தா அதுதான் டைரக்ட் என்னப்பா, மியூ இன்டு என். ஓகேங்களா? இந்த ஃபிரிக்ஷனுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இதுதான் லிமிட். இது பேர் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா சார்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட மேக்ஸிமம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்.
static friction maximum. maximum static friction or limiting friction or limiting friction limiting friction. இது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா சார்? இல்ல, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். வெறும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இல்லையா சார்? இல்ல, வெறும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கிடையாது, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இதுதான் மேக்ஸிமம். இவ்வளவு தூரம் தான் அதனால கொடுக்க முடியும், அதுக்கு மேல அதனால கொடுக்க முடியாது. அந்த மியூ, அந்த கான்டாக்ட் எவ்வளவு இருக்கு, அந்த நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு, இது ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னா அது எவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். சப்போஸ் இங்க பாரு, சப்போஸ் இப்போ இவங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்க, சரியா இல்லையா? இப்போ இது வந்து 1 kg, இந்த மியூ வந்து 0.1, ஓகேவா? இது எவ்வளோ கேஜி? 1 kg. இப்போ சொல்லுங்க எவ்வளோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனல் எவ்வளோ? எஃப்எஸ் மேக்ஸ்னு கூட சொல்லலாம், அது ஆர் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லலாம். 1 நியூட்டன். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு? சார் மியூ இன்டு என். மியூ எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க? 0.1. மியூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 0.1 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. என்னுக்கு ஃபார்முலா என்ன? இந்த கேஸ்ல என்னோட ஃபார்முலா என்ன? mg. அப்ப 0.1, m வந்து 1, g வந்து 10, ஆன்சர் வந்து 1 நியூட்டன். அப்பா என்னப்பா? 1 நியூட்டன். எஸ் சார். 1 நியூட்டன். இப்ப நீ 0.5 கொடுத்து இழுக்கிற, வருமா? சார் நோ சார். எஸ் சார். வராது. வராது. ஏன் வராது? அதனால எவ்வளவு கொடுக்க முடியும்? மேக்ஸிமம் 1 வரை கொடுக்கும் சார். இப்ப இந்த क्वेश्चन கண்டுபிடிச்சோம்ப்பா. மேக்ஸிமம் இது புடிச்சு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னா 1 நியூட்டன் வரைக்கும் கொடுக்க முடியும். நீ எவ்வளவு கொடுத்து இழுக்கிற? 0.5 கொடுத்து இழுக்கிற. நீ 0.5 கொடுத்து இழுக்கிற, 0.5 கொடுக்குமா 1 கொடுக்குமா? 0.5 தான். சரியா? 0.5 தான். சரியா? இப்போ எடுத்தோட மேக்ஸிமம் கொடுத்துறாது இல்லையா? 0.5 கொடுத்தீங்கன்னா 0.5, 0.6 கொடுத்தீங்கன்னா 0.6, புரியுதாப்பா? 0.6 அப்போ மூவ் ஆகாது, ஏன்னா அதனால 1 நியூட்டன் வரைக்கும் கொடுக்க முடியும். 0.5 கொடுத்தீங்கன்னா 0.5 கொடுக்கும், 0.6 கொடுத்தா 0.6 இருக்கும். 2 நியூட்டன் கொடுத்துட்ட, மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. கண்டிப்பா நீ 2 நியூட்டன் கொடுத்துட்ட, அதனால எவ்வளவுதான் தர முடியுது? அதனால 1 தான் தர முடியும். அப்போ இதை விட அதிகமா கொடுத்துட்டியா என்ன ஆயிடும்? மூவ் ஆயிடும். அப்போ இங்கப்பா நல்லா கவனிப்பா, நல்லா கவனியா. இந்த இருக்குல்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், இப்போ இந்த 2 பேர் கான்டாக்ட்னால நார்மல் ஃபோர்ஸ்னால எவ்வளவு தூரம் வரைக்கும் கொடுக்க முடியும்னா 1 நியூட்டன் வரைக்கும் கொடுக்க முடியும். ஒரு லட்சம் வச்சுக்க, 1 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும். இப்ப நீ கொடுத்து இழுக்க பாக்குற, அவனை இந்த கட்சிக்கு இழுக்க பாக்குற, சரியா? ஒரு 5 ரூபா கொடுக்கறா, வாடா போட, வரமாட்டா. நீ 5 ரூபா கொடுத்தீங்கன்னா 5 ரூபா வாங்கி வச்சுப்போம், அவ்வளவுதான். புரியுதா? அந்த மாதிரி நீ இப்ப 1 நியூட்டன் வரைக்கும் இவரால் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமா? அவ்வளவு தூரம் தாங்க முடியும். அப்ப நீ கொடுத்து நீ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறனா? 0.5 நியூட்டன் கொடுத்து இழுக்கிற. 0.5 கொடுத்து இழுக்கிறேன்னா அவனாலையும் 0.5 கொடுக்க முடியும், அவனுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா 1 நியூட்டன் வரைக்கும் கொடுக்க முடியுப்பா. அப்ப நீ 0.5 கொடுத்தீங்கன்னா இப்போ பிளாக் ரெஸ்ட்ல தானே இருக்கும். பிளாக் ரெஸ்ட்ல இருந்தா என்ன அர்த்தம்? பிளாக் ரெஸ்ட்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம், மொத்த ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம். அப்ப நெட் ஃபோர்ஸ் 0ன்னா நீ இந்த பக்கம் 0.5 கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் எவ்வளவுதான் இருக்கும்? ரைட், லெஃப்ட் சைடும் 0.5 தான். ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கியா? ரெஸ்ட்ல இருக்குன்னா நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவுதான் கொடுக்கும், எடுத்தோட மேக்ஸிமம் கொடுத்துறாது. ஓகேவா? அப்போ நீங்க வந்து இப்ப கொடுக்குற 2 நியூட்டன் கொடுக்குற, இதனால எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 2 கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 1 தான் கொடுக்க முடியும். அப்ப என்ன ஆயிடும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிடும்ல. கண்டிப்பா, அத முன்னாடியே சொல்லிட்டோமே, நார்மலை பொறுத்து மாறும், மியூவை பொறுத்து மாறும்னு. சரியா? இப்ப ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, ஒரே ஆப்ஜெக்ட் தான் பிடிச்சி ஃபோர்ஸை மாத்திக்கிட்டே இருக்க. 0.5 கொடுக்குற வர மாட்டேது. ஆமா, ரிசல்ட் மொத்தமா 1 நியூட்டன் தான். அது கேட்கறாங்க. சோ அப்ப என்னன்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்குல்ல, ரெஸ்ட்ல இருக்கும்போது தான் கரெக்ட். அந்த சர்ஃபேஸ் மூவ் ஆகாத வரைக்கும் அதாவது அது வந்து ட்ரை பண்ண பாக்குது, அது வரைக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான். எப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் இருக்கும் அப்படின்னா, நீ வந்து அதை விட அதிகமா கொடுக்கும்போதுன்னா அதிகம்னா எவ்வளவு சொல்லுவ? இப்போ 2 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆயிடுமாப்பா? எஸ் ஆர் நோ? 3 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆயிடுமாப்பா? 4 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆயிடுமாப்பா? இப்போ இந்த இடத்துல क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ உனக்கு தெரியுது லிமிட் 1ன்னு தெரியுது, மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்தா மூவ் ஆகும்னு ஒரு ஆன்சரா இருக்கு அதுக்கு.
மேக்ஸிமம் Infinity, sir. அது எவ்வளவு வேணா சொல்லலாம்ல. அப்போ More than one. செம, தட் இஸ் அ பாயிண்ட். மோர் தென் ஒன்னு. அந்த 1 நியூட்டன், அப்ப அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் நீ வந்து எவ்வளவு கொடுத்தா மூவ் ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு நீ எந்த ஃபிரிக்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும்? மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். Static friction. அப்போ சார் அதோட மேக்ஸிமம் 1 சார், அப்ப நீங்க 1 விட அதிகமா கொடுத்தா அப்படிதானப்பா? ஆமா சார். அததான் நீங்க சொல்லுவீங்களே தவிர 2 3 சொல்ல மாட்டீங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. மூவ் ஆகுறதுக்கு, அது மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவங்க பார்ப்பாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கை தான் கண்டுபிடிப்பாங்க, எவ்வளவு கொடுத்தா மூவ் ஆகும் அப்படின்னு. அதனால ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னாப்பா, இன்னொரு பாயிண்ட் பார்த்தேன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல 0.5 கொடுத்தா 0.5 கொடுக்குது, 0.6 கொடுத்தா 0.6 கொடுக்குது, 0.7 கொடுத்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. 0.5 6னா 0.6, 0.7னா 0.6, செல்ஃப் அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்குதா? 0.5 0.6 அட்ஜஸ்ட் பண்ணிக்குதா? அப்புறம் அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கா? எஸ் ஆர் நோ? அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? mu into n. mu into n. அப்போ what is the formula for static friction? Equal to mu into n. What is the formula for static friction? Mu into n. Correct. Only formula யாருக்கு மட்டும்தான்? maximum static friction. maximum static friction மட்டும்தான். எந்த ஃபார்முலா? எந்த ஃபார்முலா? mu into n. அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா? அது ரொம்ப ஈஸி. 0.5 கொடுத்தா 0.5, 0.6 கொடுத்தா 0.6. அப்பனா யாருக்கு ஈக்குவல்? Force is equal to force. எந்த ஃபோர்ஸ்? Sir, நம்ம apply பண்ற External applied force which is Applied force. maximum friction. எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். கரெக்டா? 0.5 கொடுத்தா 0.5, 0.6 கொடுத்தா 0.6. அப்ப சொல்லுங்க, இப்ப நமக்கு இப்படி ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நமக்கு 1 மாஸ் இருக்கு. நான் இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன் கொடுத்துட்டேன். சரிங்களாப்பா? இப்போ நான் 10 நியூட்டன் கொடுத்தும் ரெஸ்ட்ல இருக்கு. நான் வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்? டக்குன்னு சொல்லுங்கப்பா. 10 Newton. இப்பதான்ப்பா சொன்னேன், இது ரெஸ்ட்ல தான் இருக்கு. நீ எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்க? 10 நியூட்டன். Direction. இருங்க. அப்ப 10 நியூட்டன் கொடுத்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு இருக்கும்? Cos. நீங்க இப்ப Cos theta. இல்லப்பா, நீங்க எழுதிருக்கீங்களே எக்ஸ்டர்னல் அப்ளைட் 10 நியூட்டன் சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் கிடையாது. 10 நியூட்டன் சொன்னீங்களா? அதான் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம எழுதின வார்த்தை தப்பு. இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. என்ன கரெக்ஷன் தெரியுமா? நீங்க எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் மட்டும் எழுதிட முடியாது. இருங்க நான் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசினா மத்தவங்களுக்கு கேட்காதுப்பா. நான் சொல்றது தானே நான் இருக்கேன். நீங்க நம்ம எழுதியிருக்க வார்த்தை எக்ஸ்டர்னல் அப்ளைடு. ஆனா எக்ஸ்டர்னல் அப்ளைடுனா இப்ப இந்த கொஸ்டினுக்கு நீ என்ன எழுதணும்? 10 தான் எழுதணும். நீ என்ன எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கா? 10 தான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப ஸ்டாட்டிக் ரெஸ்ட்ல இருந்துட்டாலே, ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நீ எஃப்எஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு தான் ஈக்குவல். 10னா 10ன்னு எழுத முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம அந்த இடத்துல கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து parallel contact ஃபோர்ஸ். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து parallel to contact, கான்டாக்டுக்கு பேரலா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கோ அதை தான் நீங்க எஃப்எஸ்க்கு ஈக்குவல் பண்ணணுமே தவிர எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள், அப்போ இந்த ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இப்போ டீட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து இப்போ 10 cos θ. அப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 10 cos θ தான் ஈக்குவலா இருக்கும். ஏன் சார் பேரலா இருக்க ஃபோர்ஸ் எடுக்கிற? பேரலா இருக்க ஃபோர்ஸ் தான் சார் ஃபிரிக்ஷனுக்கான மெயினா அதை வந்து அந்த பிளாக்கிங் உடைக்க பார்க்குது, அந்த பாண்டிங் உடைக்க பார்க்குது. அதனால அதை தான் நான் எடுப்பேன். இந்த ஃபோர்ஸ் எடுக்க மாட்டேன். பேரலா இருக்கிறத மட்டும்தான் எடுப்பேன். அப்ப கரெக்டா எழுதணும்னா நீ எதை எழுதிடலாம்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact இப்படி இருக்கும்போது ஓகேப்பா, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கான். எப்படி ரெஸ்ட்ல இருக்கான்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கான். இந்த மாதிரி
எம் 10 நியூட்டன் ரெஸ்ட்ல இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? Static friction. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக். Sir, extreme pressure of static. Staticness. ஸ்டாட்டிக்கா The மேக்ஸிமம்? coefficient வந்து sir. ரெண்டுமே இருக்கலாம். Static வைக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான்ப்பா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்பவுமே நான் சொன்னேன்ல ஃபிரிக்ஷன் டாபிக்ல 2 விஷயம் தான் கஷ்டம். கஷ்டம் இல்ல, கண்டுபிடிக்கணும். என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. நான் சொன்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அதனால நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா போதும், பக்கவா இருக்கு. அதனால நீங்க இந்த இடத்துல என்ன சொன்னீங்க, சார் ரெஸ்ட்ல இருக்கா, போடு சார், ஸ்டாட்டிக் போடு சார் அப்படின்னு போட முடியாது. ஏன் தெரியுமா? என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான், ஏன்னா அது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால. என்னப்பா, கண்டிப்பா இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான். அப்போ என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல ஒரு வேலை பண்ணணும். எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்பா? என்ன கண்டுபிடிக்கணும்பா? எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல மியூ வந்து 0.2, இந்த ஆப்ஜெக்ட் வந்து 4 kg. எவ்வளோப்பா எஃப்எஸ் மேக்ஸ் டக்குன்னு சொல்லுங்க. 0.2. n வந்து mg, n வந்து mg, m வந்து 4, g வந்து 10, m g போட்டேன். அப்ப ஆன்சரு 8 நியூட்டன். அப்போ இந்த சர்ஃபேஸ்னால எவ்வளவு தர முடியும்? 8 நியூட்டன். 8. நீ எவ்வளவு கொடுத்திருக்க? 10 நியூட்டன். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்காது, கரெக்டா சார்? ரெஸ்ட்ல இருக்குமா இருக்காதா? ரெஸ்ட்ல இருக்காது. அப்ப நானா எழுதுனது தப்பு. அப்ப 2 நியூட்டன் வச்சுக்கோ. இப்ப சொல்லு, ரெஸ்ட்ல இருக்குமா இருக்காதா? ரெஸ்ட்ல இருக்குமா இருக்காதா? ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்? 8 நியூட்டன். 8 நியூட்டன். நீ எவ்வளவு கொடுத்து இழுக்க பாக்குற? 2 கொடுத்து இழுக்க பாக்குற. 2 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க எவ்வளவு ஃபிரிக்ஷன், என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும்? இப்போ ஸ்டாட்டிக் இருக்குமா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் இருக்குமா? ஏன்னா நீ 2 கொடுத்தா 2 தான் இருக்கும், கரெக்டா? 3 கொடுத்தா 3 இருக்கும், 8 கொடுத்தா 8 இருக்கும், கரெக்டாப்பா? சார் அப்போ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் 2 நியூட்டன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் எப்போ இருக்கும்? நீ 8 நியூட்டன் கொடுத்தனா எஃப்எஸ் மேக்ஸ் இருக்குமா சார்? எஸ் சார். நீ 8 நியூட்டன் கொடுத்தீனா இருக்கும் எஃப்எஸ் மேக்ஸ். நீ 2 தான் கொடுத்திருக்க, 2 தான் கொடுத்தனா ஸ்டாட்டிக் தான் இருக்கும், கரெக்டாப்பா? அப்ப நீ முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும்? எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும். நீ எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிச்சிட்ட, 8ன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ கொடுத்தது 2னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், நீ கொடுத்தது 8னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக், நீ கொடுத்தது 10னா கைனெட்டிக் ஃபிரிக்ஷன். புரியுதா? எகைன் நான் சொல்றேன் பாரு. நீ என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கணும், என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது நீ கண்டுபிடிக்கணும்னா மொத வேலை எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கும். 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 8 நியூட்டன் கொடுக்க முடியும். நீ எவ்வளவு கொடுக்குற? 2 கொடுக்குறியா? அப்போ மூவ் ஆகாது, அதுவும் 2 கொடுக்கும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். நீ 8 கொடுக்குற, அப்போ 8 கொடுக்கும், மூவ் ஆக ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு பேரு மூவ் ஆக ட்ரை, ரெடி டு மூவ், ரெடி டு ஸ்லைடு அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு பேரு 8ங்கிற போது ரெடியா இருக்கு, அதுதான் ரெடி டு மூவ். அப்போ எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ரெஸ்ட்ல தான், ரெஸ்ட்ல சொல்லக்கூடாது, ரெடி டு மூவ்னு சொல்லுவாங்க. அடுத்து நீ 10 கொடுக்குற, 8 தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான், தடுக்க முடியல, மூவ் ஆயிடும், கைனெட்டிக் ஃபிரிக்ஷன். அப்ப நீ முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்? எஃப்எஸ் மேக்ஸ். அதை வச்சுதான் நீ என்ன சொல்ல முடியும், என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும், கரெக்டாவா? சார் அப்ப மியூ கொடுத்துருவாங்க சார். கண்டிப்பா அது கொடுக்கலன்னா என்ன சொல்ல முடியாதியா, என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் சொல்ல முடியாது. இல்லைன்னா அவன் கண்டிஷன் சொல்லிடுவான். தம்பி இல்லைன்னு வச்சுக்கேன், அவன் கண்டிஷன் சொல்லிடுவான். அந்த பாரு கொஸ்டின்ல கொடுத்துட்டான் பாரு, ரெஸ்ட்னு சொல்லிட்டானாலே கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். மியூ கொடுக்கலன்னா சொல்றேன், ரெஸ்ட் கொடுத்து மியூ கொடுக்கலன்னு வச்சுக்கையா கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான். ஆனா ரெஸ்ட் கொடுத்து மியூ கொடுத்துருக்கான்னு வச்சுக்க, நீ கவனிக்கணும். அதை பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், இப்ப குழப்பிக்காத, சரியா? ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்பா. இது வரைக்கும் நான் சொன்னது வந்து கொஞ்சம் நிறையாவே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. பட் நான் திரும்ப ஒரு தடவை ஃபைனலாக சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிக்கலாம். ரொம்ப போட்டு எடுத்துக்க வேணாம். ஃபைனலாக ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். 2 தியரி சொன்னதுலையும் மாடர்ன் தியரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ முதல்ல ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஒரு மூவ் ஆகுறத ஸ்டாப் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி தள்ள பார்க்குறீங்க, மூவ் ஆகல. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல மாடர்ன் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அந்த கான்டாக்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அதனால ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸ், அதனால ஒரு ப்ரெஷரு, அப்போ அந்த இடத்துல ஒரு கோல்டு வெல்டு, அதனால தான் நீங்கள் வந்து என்னால் இழுக்க முடியல, அப்போ அந்த இடத்துக்கு பேர் அங்கே இழுக்க முடியலன்னா அப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கான்டாக்ட்னால இது எல்லாமே எதனால் கான்டாக்ட்னால. அப்போ முதல்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு மோஷன், ஆப்போசிட் டு ஃபோர்ஸ், ஆல்வேஸ் parallel டு கான்டாக்ட். ஆல்வேஸ் எந்த இடத்துலையுமே இந்த புக்லயுமே கொடுத்துருக்கோம். ஆல்வேஸ் ஆப்போசிட் டு மோஷன், ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆல்வேஸ் parallel டு கான்டாக்ட். டைரக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், parallel கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களாப்பா? அடுத்த பாயிண்ட், there are 3 types of friction: static friction, maximum static friction, kinetic friction. Static friction, maximum static, kinetic. ஓகேங்களா? ஓகே. அடுத்து முதல்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை எப்போ வரும் அப்படின்னு பார்க்குறோம். எப்போ வரும்னா, கம்ஸ் இன்டு ஆக்ஷன் எப்போ வரும்னா, அது ஸ்லிப் ஆகணும், இல்லை ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணணும். ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் ஃப்ரிக்ஷன் வந்துருவாங்க. என்ன டைப்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீ எஃப்எஸ் மேக்ஸை கண்டுபிடிக்கணும். எஃப்எஸ் மேக்ஸை எப்படி ஒரு லிமிட்டை கண்டுபிடிக்கிறாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, வேற ஆப்ஜெக்டை வச்சு பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை வுட்டில் வைக்கிறாங்க, அடுத்து ஐஸில் வைக்கிறாங்க, ஐஸில் வைக்கும்போது ஈஸியாக மூவ் ஆகுது. அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவன் கான்டாக்ட்ல இருக்கானோ அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் மியூ நமக்கு. அடுத்து வேற என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். யாரை டிபெண்ட் பண்ணியே இல்லைன்னா வெயிட்டையும் ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ அதனால அந்த மேக்சிமம் கண்டுபிடிக்கணும்னா எவன் கான்டாக்ட்ல இருக்கான்னு அவனை பார்த்துட்டு எவ்வளோ என்னன்னு பார்க்கணும். மியூ இன்டு என்ன, அதுதான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அவனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆட்டாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனையும் யாரையும் கம்பேர் பண்ணுவீங்க, நீங்க கொடுத்த ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுவீங்க. மொத்தம் 8 கொடுக்க முடியுது, நீ கொடுத்தது 2, கம்பேர் பண்ற. 8 2 மூவ் ஆகாது, 8 4 மூவ் ஆகாது, 8 6 மூவ் ஆகாது. நீ யாரோட கம்பேர் பண்ற? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel டு கான்டாக்ட், அவரை கம்பேர் பண்ணுங்க. கான்டாக்டுக்கு பேரலா இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணிட்டின்னு வச்சுக்க, என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். கிளியராப்பா? இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கங்க என்கிட்ட, சரியா? அண்ட் வந்து ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க, நான் சொன்ன விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்க 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மியூ இன்டு என்ன, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் மட்டும்தான், ஸ்டாட்டிக் கிடையாது. ஸ்டாட்டிக் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel டு கான்டாக்ட், அது மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். எஃப்எஸ் மேக்ஸ், மியூ இன்டு என்ன. ஓகே, கிளியர்? நன்றி, வணக்கம். யாருக்கா டவுட் இருந்தா கேட்டுட்டு போலாம், தாராளமா டவுட் கேட்டுட்டு போலாம்.